पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபா ச மீதினி. ஓம். நமஸ்காரம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பகவத்கீதையில 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த அத்தியாயத்துக்கு பேரே வச்சிருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஞானத்தினால கர்மத்தை தியாகம் செய்தல், அதான் சந்நியாசம் அப்படின்னு பேர். இந்த ஞான கர்ம சந்நியாச யோகத்துல ரொம்ப முக்கியமான ஸ்லோகமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க 18வது ஸ்லோகம். ரொம்ப 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 பகவத்கீதையில முக்கியமான ஸ்லோகங்கள்ல இது ஒண்ணு. கர்மணி அகர்ம யக பஷ்யேத், கர்மத்தில் எவன் அகர்மத்தை பார்க்கின்றானோ, அகர்மத்தில் கர்மத்தை எவன் பார்க்கின்றானோ ச புத்திமான், அவன் மனிதர்களின் மத்தியில் அவன்தான் புத்திமான், அவன் செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்தவனாகின்றான், முக்தியை அடைகின்றான் அப்படின்னு சொல்லியாச்சு. இதுதான் நம்மளோட கோல். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷனுக்கு வந்து நம்ம வந்துட்டோம் அப்படின்னா, அதுல நிலை பெற்றோம் அப்படின்னா நமக்கு மோட்சம் கிடைச்சிடும். இதான் ஸ்லோகம், முக்கியமான ஸ்லோகம். இதுக்கு பல எக்ஸாம்பிள் நம்ம திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். என்ன அப்படின்னா ஸ்கிரீன் எக்ஸாம்பிள் தான் திரும்ப திரும்ப எடுக்கணும். படம் ஓடிக்கிட்டு இருக்கு, ஃபிலிம் ஓடிக்கிட்டு இருக்கு, ஆக்ஷன்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது கூட அந்த ஆக்ஷனுக்கு ஆதாரமா பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்கிரீன் எந்த ஒரு கர்மமும் இல்லாமல் இருக்கு. ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேகமா போயிட்டு இருக்கு, ஆனா ட்ரெயினுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த தண்டவாளம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் வந்து இம்மூவபிளா இருக்கு. அப்ப எந்த ஆக்ஷன் நடக்கிறதா இருந்தாலும் அந்த ஆக்ஷனுக்கு பின்னாடி ஒரு மூல தத்துவம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆக்ஷன் இல்லாம இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆக்ஷன் இல்லாம இருக்கிற தத்துவத்துக்கு மேலதான் ஆக்ஷன் நடக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்ற ஒரு தத்துவம் இருக்கு. இந்த நான்ற தத்துவம் ஆக்ஷன் இல்லாம இருக்கு, நிஷ்கிரியம், கர்மம் இல்லாமல் வெறுமனே இருக்கு, சச்சிதானந்தமா இருக்கு. அந்த நானுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகாதிகள், மனசு, புத்தி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், ஒரே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு, அந்த ட்ரெயினுக்கு கீழே இருக்கிற ட்ராக் வந்து இம்மூவபிளா இருக்கு. ஆனா நம்ம பார்க்கும்போது எப்படி தெரியுங்களா தெரியும், நம்ம ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம்னு வச்சுங்க, பக்கத்துல ஒரு ட்ராக் இருக்கும். இந்த ட்ரெயின்ல போயிட்டு அந்த பக்கத்துல இருக்க ட்ராக்கை நீங்க பாத்தீங்கன்னா எப்படி தெரியும்னா, ட்ரெயின் அந்த ட்ராக் நம்ம கூடயே ஓடி வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும், பக்கத்துல இருக்க ட்ராக். இப்போ இந்தியா ஃபுல்லா 2 ட்ராக் போட்டாச்சு. நம்ம எவ்வளவு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல போறோமோ அந்த அளவு வேகத்துல நம்ம கூட வர ட்ராக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேகமா நம்ம கூடயே வர மாதிரி தெரியும். அப்போ வாஸ்தவத்துல வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை, ட்ராக் நிலையாதான் இருக்கு, ஸ்திரமா தான் இருக்கு. அப்ப நமக்கு புரியுமா? ஆமா புரியும், நல்லா புரியும். ட்ராக் வந்து எங்கேயும் மூவ் ஆகுறது இல்லை, நம்ம ட்ரெயின் தான் போயிட்டு இருக்கு. நம்ம ட்ரெயின் 80-100 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்க ட்ராக் தெரியுது, அது மாதிரி தெரியுது, ஆபாசம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகாதிகள் எல்லாம் கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு, 100 கிலோமீட்டர் வேகத்துல எல்லா கர்மங்களும் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நான் எந்த கர்மத்தையும் பண்ணவில்லை. இதை ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிக்கிறது அடுத்த வேலை, நான் வந்து பாத்தீங்கன்னா எந்த கர்மத்தையும் பண்றதில்லை. இதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த அகர்மத்துல கர்மத்தை பார்த்தோம். அகர்மம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நிலையா இருக்கிறது, கர்மம் இல்லாத அகர்மத்துல கர்மத்தை பார்த்தல்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாயாவோட காரியம்தான் நானுக்கு அந்நியமா இருக்கிற எல்லாம். கர்மத்தை செய்யறது, கர்மத்தை செய்யாம இருக்கிறது, இந்த டுவாலிட்டி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துல நடக்கிற மாதிரி. சொப்பனத்துல ஒரு காரியம் நடந்துச்சு, சொப்பனம் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. சொப்பனம் ஆரம்பிச்சதும் சொப்பனம் முடிஞ்சதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. சொப்பனம் நடந்துச்சு, சொப்பனம் முடிஞ்சு போச்சு, சொப்பனம் எதுவுமே இல்லை. இந்த ரெண்டுத்துக்கும் ஆதாரமா நான் இருக்கேன். அப்போ சொப்பனம் இல்ல, அகர்மமா இருக்கு, சொப்பனம் இல்லைன்றது கூட அது ஒரு ரிலேட்டிவா அந்த சொப்பனத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஒரு மாயைக்குள்ளாரதான் வந்து பாத்தீங்கன்னா கர்மம் இல்லை, நான் சும்மா இருக்கேன், நான் சுகமா இருக்கேன், சும்மா உட்கார்ந்து இருக்கேன்,
நான் எந்த காரியத்தையும் பண்ணல, விசிராந்தியா இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அதுவும் கூட வந்து கர்மம் செய்யறேன் அப்படின்றதோட வேற ஒரு ஃபார்ம் தான் அது. அப்ப கர்மம் செய்யாமல் இருத்தல், இந்த ரெண்டுமே மாயையோட காரியம். இந்த ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்டவனாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு எவன் தன்னை அகர்த்தாவாக அபோக்தாவாக வெறும் திரஷ்டாவாக அறிகின்றானோ அவன்தான் மனிதர்களில் சிறந்தவன் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா எதை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விதமா ஒருத்தர் பார்க்கும்போது என்ன கிடைக்கும்னா 16வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு, தத்தே கர்ம பிரவக்ஷியாமி யஜ்ஞாத்வா மோக்ஷசே அசுபாத் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆச்சாரியார் சொல்லும்போது, நான் அந்த கர்மத்தை பற்றி உனக்கு சொல்கின்றேன், எதை அறிந்து கொண்டால் நீ இந்த கர்மத்திலிருந்து விடுபடுவாயோ அதனை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அதான் பிரதிஜா வாக்கியம் சொல்றோம். அதுதான் வந்து அவரு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காரு. இந்த விஷயத்துல வந்து இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூர்வ காண்டிகள்னு சொல்லக்கூடிய பூர்வ மீமாம்சகர்கள் வேதாந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா வேதத்துல பூர்வ பாகத்தை மந்திர பாகத்தை மட்டும் ஸ்வீகாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு பேரு பூர்வ காண்டிகள்னு பேரு, பூர்வ மீமாம்சகர்கள்னு சொல்லலாம். ஜெய்மினி மகரிஷியை வந்து பாத்தீங்கன்னா பேஸ் பண்ணி இருக்கக்கூடியவங்க இப்பவும் இருக்காங்க. அப்ப இந்தியா ஃபுல்லா இருக்காங்க, அவங்கதான் வியாபிச்சிருக்காங்க எல்லா இடத்துலயும். அவங்களோட சிலபஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா பூரண வேதம் அவங்களோட சிலபஸ்ல இல்ல. மந்திர பிராமணம் ஆரண்யகம் அப்படின்னு 3 நம்ம சொல்றோம். மந்திரம் பிராமணம் ஆரண்யகம் அப்படின்னு 3 சொல்றோம். இதையே 4ஆ சொல்லும் போது என்ன சொல்றோம், மந்திரம் பிராமணம் ஆரண்யகம் உபனிஷதம் அப்படின்னு 4ஆ பிரிக்கிறோம் வேதத்தை பிரிக்கும் போது. அப்ப இந்த வேதத்துல இருக்கக்கூடியதை என்ன பண்றாங்கன்னா இவங்க பூர்வ காண்டிகள் என்ன பண்றாங்க, வேத அத்தியனம் பண்ணுவாங்க. வேத அத்தியனம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ரிச்சுவலை பண்றதுக்கு பிராமண பாகம் யூஸ் ஆகுது. அப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எது ஸ்வீகாரம் பண்றாங்கன்னா மந்திர பாகத்தையும் பிராமண பாகத்தையும் மட்டும்தான் பூர்வ காண்டிகள் ஸ்வீகாரம் பண்றாங்க. அந்த பிராமண பாகத்துல எண்டுல இருக்கக்கூடிய ஆரண்யக பாகத்தையோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா உபனிஷதங்களையோ அவங்க ஸ்வீகாரம் பண்றதில்லை. இதை புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த ஆரண்யக பாகத்துலதான் என்ன இருக்கு அப்படின்னா வானப்பிரஸ்தர்களுக்கானது அந்த ஆரண்யக பாகம். அரண்யத்துல இருந்துகிட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை உபாசனை செய்தல் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த ஆரண்யக பாகம் ஃபுல்லா மெடிடேஷன் மெத்தட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமானது இருக்கும், உபாசனைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப பூர்வ காண்டிகள் என்ன பண்றாங்க, அந்த உபாசனை எல்லாம் ஸ்வீகாரம் பண்றதில்லை. ஒண்ணு. ரெண்டாவது உபனிஷத்து, அதை அடுத்து அந்த ஆரண்யக பாகத்துல எண்டுல எது இருக்குன்னா உபனிஷத்து இருக்கு. உபனிஷத்து தான் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் ஆத்மாவை பத்தின ஞானத்தை கொடுக்குது. அதையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருநாதர்கிட்ட இருந்து உட்கார்ந்து படிக்கணும், விசாரம் பண்ணணும்ன்றதையும் அவங்க என்ன பண்றதில்ல, ஸ்வீகாரம் பண்றதில்ல. அப்ப கர்மகாண்டிகளோட சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எது இருக்கு அப்படின்னா வேத அத்தியனம் இருக்கு. அந்த வேத அத்தியனத்தை சொல்லப்பட்ட மந்திரங்களை பிரயோகம் பண்ணி ஒரு கர்மத்தை பண்றது, ரிச்சுவல் பண்றது. அப்ப கர்மத்துக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்றது இல்ல. ஆம்னாயஸ்ய கிரியார்த்தத்வாத் ஆனர்த்தக்கியம் ததத் அததர்த்தானாம் அப்படின்னு ஒரு வாக்கியம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பிரசித்தமான அர்த்தம் இருக்கு. ஆம்நாயம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வேதத்தோட அர்த்தம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரியார்த்தத்வாத். வேதம் அப்படின்னாவே அது கர்மத்தை செய்வதற்காக மட்டும்தான். கர்மத்துக்கு அந்நியமா எங்கேயாவது தேவதா உபாசனைகளோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம விசாரமோ இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் மீனிங் இல்லை அப்படின்னு ரொம்ப கிளியரா சொல்றாங்க. ஆம்நாயஸ்ய கிரியார்த்தத்வா. ஆம்நாயம்னா வேதம். வேதம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்திற்காக ரிச்சுவலுக்காகத்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனர்த்தக்கியம் அததர்த்தானா, இந்த கர்மத்துக்கு அந்நியமா எதெல்லாம் இருக்கோ அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்லெஸ், அதெல்லாம் நாங்க வந்து ஸ்வீகாரம் பண்ண மாட்டோம் அப்படின்னு பூர்வ காண்டிகள் சொல்றாங்க. சொல்லிட்டு இப்ப வேதாத்தியனம் பண்ற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பிராமண பாகம் ஆரண்யக பாகமும் படிப்பாங்க. தைத்திரிய ஆரண்யகம் படிப்பாங்க, நிறைய எல்லா இடத்துலயும் ஆரண்யகம் பாகம் படிப்பாங்க. ஆனா படிச்சுட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஸ்வீகாரம் பண்ண மாட்டாங்க. நேத்து கூட வந்து பாத்தீங்கன்னா நான் டெய்லி வேத பாராயணத்தை கேட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போ சமயம் கிடைக்கும் போதெல்லாம்
நேத்து கூட வந்து பாத்தீங்கன்னா தைத்திரிய உபனிஷத்து 2 பேர் சொல்றாங்க, என்ன ஆனந்தமா சொல்றாங்கன்ட்டு. எனக்கு ஒரு துக்கம் வந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவு அற்புதமான மந்திரங்கள் எல்லாம். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, பாராயணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட பிருகுவல்லியில வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா வருது. விஜானம் விஜானாத் ஏவ கல்விமானி பூதானி ஜாயந்தே, விஜானாத் ஏவ கல்விமானி பூதானி ஜாயந்தே அப்படின்னு அந்த வரிசையா அந்த பிருகுவல்லியில வந்து பாத்தீங்கன்னா அருமையான மந்திரங்கள். அந்த மந்திரங்கள்லாம் படிக்கும் போதே எனக்கு ஆனந்தம் வருது. அதோட அர்த்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கம்பீரமான அர்த்தங்கள், ஆத்மாவை பத்தின விசாரம் எல்லாம் போகுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாராயணம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. 80 வயசு 90 வயசு ஆனாலும் கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதோட விசாரத்துக்குள்ளார போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு சிலபஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த விசாரத்தை பண்ணணும், அதுல இருந்து ஞானத்தை எடுக்கணும்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ்ல இல்லை. அப்ப பூர்வ காண்டிகள் வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே கருமத்தை மட்டும்தான் ஸ்வீகாரம் பண்றாங்க. உபாசனைன்னு சொல்லக்கூடிய பக்தியையோ யோகத்தையோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தையோ ஸ்வீகாரம் செய்வதில்லை. ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். கர்மத்தோட எண்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொர்க்கம் வரைக்கும் தான் கர்மம் போகும். மந்திரம் தெளிவா சொல்லுது, கர்மனா பித்ருலோக, சொர்க்கம் வரைக்கும் தான் போகுது. அப்ப வந்து நம்ம என்ன பண்றோம், நான் எல்லாத்துக்கும் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்மத்தை ஒரு 45 வயசு வரைக்கும் நம்ம பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காம கர்மத்துக்கு வந்துருங்க. நிஷ்காமத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வானப்பிரஸ்தம் வரும்போது ஃபுல்லா உபாசனைக்கு வந்துருங்க. நிஷ்காமியமா கர்மத்தை பண்ணிக்கிட்டு நித்திய கர்மத்தை உபாசனையையும் பண்ணிக்கிட்டு மெதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருநாதர்கிட்ட இருந்து மெதுவா வேதாந்த சிரவணத்தையும் மெதுவா பண்ண ஆரம்பிங்க. சந்நியாசம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லா கர்மத்தையும் விட்டுட்டு எங்களை மாதிரி சதா காலமும் வேதாந்த சிரவணத்திலையும் பிரணவ ஜபத்திலையும் மட்டும் இருங்க அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பூரணமான வேதத்தையும் வேதாந்திகள் ஸ்வீகாரம் பண்றோம். கிரகஸ்தாஸ் பிரம்மச்சரியா இருக்கும்போது மந்திர பாகம், கிரகஸ்தனா இருக்கும்போது அதை அப்ளை பண்றதுக்கான பிராமண பாகம், வானப்பிரஸ்தனா வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆரண்யக பாகம், சந்நியாசி ஆகும் போது வந்து பாத்தீங்கன்னா உபனிஷத பாகம் அப்படின்னு பூரண வேதத்தையும் வேதாந்திகள் நம்ம என்ன பண்றோம் பண்ணணும்னு நம்ம சொல்றோம். ஆனா பூர்வ பட்சிகள் என்ன பண்றாங்க, அந்த பூர்வ காண்டிகள் 2 பார்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு கடைசி ஜீவனம் வரைக்கும் எந்த கர்ம காண்டியும் யாரும் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காமத்துக்கு அவங்க சிலபஸ்ல இல்லை. அவங்க சிலபஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உபாசனை இல்லை, ஞானம் இல்லை. அது மட்டும் இல்லாம நிஷ்காமம்னு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவங்க சிலபஸ்ல இல்லவே இல்லை. அவங்களுக்கு தெரியவே தெரியாது நிஷ்காமம். அப்ப கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு மேல ஏதாவது லோக்கங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொர்க்கத்துக்கு மேல அவங்களுக்கு எந்த லோக்கமும் இல்லை. அப்ப பிரம்மலோக பரியந்தம் போறதுன்றதுலாம் அவங்களுக்கு எல்லாம் வந்து முடியவே முடியாது. சாயுச்சியம் சாலோக்கியம் இதெல்லாம் எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாம ஜீவன் முக்தியும் அவங்களுக்கு இல்லை, விதேக முக்தியும் அவங்களுக்கு இல்லை. அவங்க எது வரைக்கும்னா சொர்க்கம் தான் அவங்களோட டார்கெட். இதுதான். அப்ப அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூர்வ காண்டிகள் யாரை எடுத்தாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த மந்திரத்தை எடுத்தாலும் இத எங்க கருமத்துல யூஸ் பண்றதுன்னு தான் பார்ப்பான். இப்ப ஏதாவது ஒரு உபனிஷத்து மந்திரம் இருக்கு அப்படின்னா அந்த உபனிஷத்து மந்திரத்தை, இப்ப தைத்திரியம் உபனிஷத்து இருக்கு, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேத நிகிதம் குஹாயாம் பரமே வியோமன் மந்திரம் இருக்கு. ரொம்ப அற்புதமான மந்திரம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம லட்சணம் இருக்கு. தைத்திரியம் படிக்க போறோம் நம்ம. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 20-25 பக்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா விசாரம் பண்ற. சத்தியம்னா என்ன, ஞானம்னா என்ன, அனந்தம்னா என்ன, பிரம்மத்தோட லட்சணம். பிரம்மவிதா ஆப்னோதி பரம், அதுக்கு மேல இருக்கு, முன்னாடி இருக்கு. பிரம்மத்தை அறிந்தவன் பரத்தை அடைகின்றான், பிரம்மத்தை அடைகின்றான், மோட்சத்தை அடைகின்றான் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தைத்திரிய உபனிஷத்தை வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொல்லி சாப்பிட்டு போயிடுவாங்க. அவ்வளவு. வேத பாடசாலையில எல்லாம் எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா தைத்திரிய உபனிஷத்து பாராயணம் பண்ணியே ஆகணும். பாராயணம் டெய்லி ஒரு வாட்டி வந்து தைத்திரிய உபனிஷத் பாராயணம் பண்ணுவாங்க. டெய்லி வந்து பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இந்த தைத்திரிய உபனிஷத்தை பாராயணம் பண்ணுவாங்க. ஒரு நாள் கூட பிரம்மவிதாப்னோதி பரம்னு சொல்லியிருக்கே, அதுக்கு என்ன அர்த்தம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு சொல்லியிருக்கே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் கூட சிந்தனை பண்ணவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு மந்திரம் எதுக்காக,
மந்திரம் ஒரு ரிச்சுவல்ல யூஸ் பண்றதுக்காக. அப்ப தைத்திரிய உபனிஷத்து மந்திரத்தை எதுக்காக பயன்படுத்துறாங்க? நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா சுத்திகரணம் ஆகணும்ன்றதுக்காக, சம்ஸ்காரம் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா தைத்திரிய உபனிஷத்தை பாடம் படிச்சுட்டு சாப்பிடுற கர்மத்தை பண்ணிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. ஐயோ தப்பாயி போச்சு. சரி, ஒரு 40 வயசு வரைக்கும் ஓகே நடக்கட்டும். அப்படியே 40 வயசுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கரகஸ்தாசிரமத்துல இருந்து மெதுவா நிஷ்காமியம் வரணும். நிஷ்காமியத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உபாசனைக்கு வரணும். அதுக்கப்புறம் அந்த அர்த்த சிந்தனம் பண்ணணுமா? வேத மந்திரங்களை பிரயோகம் பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராமண பாகம். பிராமண பாகத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது கிரகஸ்தாசிரமத்துல முடிஞ்சிருது. இதுக்கப்புறம் அந்த மந்திரங்களை வந்து உபாசிக்கிற மெத்தேடு சொல்லியிருக்கு. மந்திரம் தான் ஆதாரம். மந்திரத்தை எப்படி உபாசிக்கிறது அப்படின்னு ஆரண்யக்க பாகத்துல இருக்கு. மந்திரத்தோட மீனிங் தான் வந்து பாத்தீங்கன்னா உபனிஷதங்கள்ல விசாரம் செய்யப்படுது. அப்ப பேஸ் இது மந்திரம் தான். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க? மந்திரங்களை ரிச்சுவலோட நிப்பாட்டிட்டாங்க. அதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா உபாசிக்கிறதோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தின விசாரமோ அவங்களுக்கு இல்லை. இது கிளியரா புரிஞ்சுங்க. இனி எங்க போனீங்கன்னாலும் வைதிகர்கள்ட்ட போனீங்கன்னா இந்த விஷயங்கள் இருக்கணும்னு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க சிலபஸ்ல நிஷ்காமம் இல்ல, சங்கல்பம் இல்லாம ஒரு கர்மமும் செய்ய மாட்டார்கள். அடிச்சா இது நல்லா புரிஞ்சுக்க. 90 வயசு 80 90 வயசு ஆனவங்களா இருந்தாலும் கூட நீங்க வைதிகர்களை பாத்தீங்க அப்படின்னா கர்ம பிரதானமா தான் இருப்பாங்களுடைய. கண்ணை மூடி உட்கார்ந்து ஈஸ்வரனை தியானம் பண்றது இப்ப நம்ம யோகத்துல சொல்ல போறோம். யோகம்லாம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதை பண்ணவே மாட்டாங்க. உட்கார்ந்து நம்மள மாதிரி இப்ப பாருங்க டைம் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா 150 160 170 கிளாஸ்க்கு மேல போயிருக்கு பகவத்கீதா. இவ்வளவு பொறுமையா வந்து பாத்தீங்கன்னா விசாரம் பண்ணுவாங்க. ஆனா பண்ணவே மாட்டாங்க. ஒண்ணுமே தெரியாது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வைதிகர்களுக்கு இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியவே தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சிலபஸ்ல இல்ல. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்றாங்க. நித்திய கர்மத்தை பத்தி ஒரு சொல்றாங்க. நித்திய கர்மம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நித்திய கர்மம்ன்றது சந்தியாவந்தனம். டெய்லி காலையில வந்து பாத்தீங்கன்னா காலையில மத்தியானம் சாயந்தரம் 3 வேளை பண்ணக்கூடிய கர்மா வந்து பாத்தீங்கன்னா சந்தியாவந்தனம். பிரம்மச்சாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்தியாவந்தனம்னு ஒரு ரிச்சுவல், ஒரு சடங்கு, காயத்ரி ஜபம் இருக்கிறது. கூடவே வந்து பாத்தீங்கன்னா சமிதாதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபயர் ரிச்சுவல். இது பிரம்மச்சாரி. இதே கல்யாணம் ஆனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்தியாவந்தனம் பிளஸ் வந்து அந்த ஃபயர் ரிச்சுவல் என்ன ஆயிடுதுன்னா நித்திய அக்னிஹோத்திரம்னு பேர். நித்திய அக்னிஹோத்திரம் 2 அக்னிஹோத்திரம் இருக்கு. காமிய அக்னிஹோத்திரம்னு ஒண்ணு இருக்கு, நித்திய அக்னிஹோத்திரம்னு ஒண்ணு இருக்கு. அந்த கிரகஸ்தர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நித்திய அக்னிஹோத்திரம் ஒண்ணு இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சாரி வந்து பாத்தீங்கன்னா விடவே கூடாது. அவன் வந்து பாத்தீங்கன்னா அகரகர் சந்தியா உபாசித்தன்னு விதி வச்சிருக்கு. அதனால அவன் வந்து செஞ்சே ஆகணும். அதே மாதிரி வந்து கிரகஸ்தனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சந்தியாவந்தனத்தை பண்ணிக்கிட்டு கூடவே அக்னிஹோத்திரத்தையும் பண்ணணும். அது நித்திய கர்மா. சரி, அந்த நித்திய கர்மாவை பத்தி அவன் பேசும்போது என்ன சொல்றாங்க அவங்களோட சித்தாந்தத்துல, நித்திய கர்மாவை பண்றதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்காப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நித்திய கர்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. நித்திய கர்மத்தை பண்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்றாங்க. ஒரு கர்மத்தை பண்றதுனால பிரயோஜனம் இல்லை. ஒரு கர்மத்தை பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லை அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா தப்பான கருத்து. யோசிச்சு பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கர்மத்தை பண்ணிட்டு கர்மத்துக்கு வந்து ரியாக்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஜீவனும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் அப்படின்னு இருந்துச்சுனாவே அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா 3 காலத்திலேயே நான் ஒரு சந்தியாவும் சமிதாதானமும் இல்ல அக்னிஹோத்திரமும் பண்றேன் அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பலனும் இல்லை அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஒருத்தர் சொல்றாங்க. சரி, செய்யலைன்னா என்னதான் பலன் இல்லையேப்பா, அதை செய்யாம விட்டுலாமான்னா அதெல்லாம் பண்ணாம இருக்கக்கூடாது. பண்ணல அப்படின்னா என்ன உண்டாகும் அப்படின்னா பிரத்யவாய தோஷம் அப்படின்னு ஒரு தோஷத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. பிரத்யவாயம்னா என்னது அப்படின்னா ஒரு லட்சணம் இருக்கு. அகரணே பிரத்யவாய, செய்யாம விடுறதுனால உண்டாகக்கூடிய தோஷம் வந்து பாத்தீங்கன்னா பிரத்யவாய தோஷம் அப்படின்னு பேர். சரி, அந்த தோஷத்தினால என்ன சுவாமி உண்டாகும் அப்படின்னா நீங்க நரகவாசம் பண்ண வேண்டி இருக்கும் அவங்களோட இது. அப்ப நித்திய கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணல அப்படின்னா பிரத்யவாய தோஷம் உண்டாய் நரகத்துக்கு போவோம். பண்ணுனா வந்து பாத்தீங்கன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு அவங்க ஸ்டேட்மெண்ட் ரொம்ப தப்பான ஸ்டேட்மெண்ட். யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா பண்ணாம இருக்கிறதுல இருந்து ஏதாவது ஒரு தோஷம் உண்டாகுமா? ஏதாவது பண்ணாதானங்க. புண்ணிய கர்மா பண்ணீங்கன்னா சுகம் உண்டாகும்,
பாப்ப கர்மா பண்ணினீங்கன்னா துக்கம் உண்டாகும். இதுதானே கர்மாவோட தியரி, இதுதான் சொல்லுது. அதே நேரத்துல எதையும் பண்ணல அப்படின்னா, நித்திய கர்மாவை பண்ணல அப்படின்னா, பண்ணாமையில இருந்து பாத்தீங்கன்னா எப்படிங்க ஒரு 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 துக்கம் உண்டாகும். இது பாத்தீங்கன்னா பண்ணுனா எந்த பலனும் இல்லை, அதுவும் தப்பு. அதே மாதிரி பண்ணலைன்னா ஒரு நரகாதி பலன் உண்டாகும் சொல்றதும் தப்பு. அவங்களோட ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா பூரணமா வேத விரோதம். வேதத்துல பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. அது மாதிரி விஷயத்த அவங்க டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, பகவத்கீதை எந்த விஷயத்தை எடுத்தாலும், எனக்கு கணப்பாட்டி ஒருத்தர் இருந்தார். நாங்க என்ன பண்ணுவோம்னு கேட்டா, வருஷம் வருஷம் ஒரு ஆசிரமத்துல, இங்க பக்கத்துல ஒரு ஆசிரமம் இருந்துச்சு, அம்பாலோட கோயில். அதுல பாத்தீங்க அப்படின்னா நாங்க அரேஞ்ச் பண்ணுவோம் பகவத்கீதை பாராயணம். கீதா ஜெயந்தி அன்னைக்கு இதை பண்ணிட்டு இருந்தோம். முன்னாடி நிறைய ஸ்டூடெண்ட்லாம் இருந்தோம், ஒரு 15 சாதுக்கள் இருந்தோம். அப்ப என்னாச்சுங்க, நாங்க என்ன பண்ணுவோம், ரொம்ப பொறுமையா பாதம் பாதமா பிரிச்சு 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 சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 3.5 மணி நேரம் எங்களுக்கு பகவத்கீதைக்கு எடுக்கும். ஒரு பிரேக் எடுப்போம். 6 அத்தியாயத்துக்கு ஒரு வாட்டி பிரேக் எடுத்து நாங்க பாத்தீங்கன்னா 3.5 மணி நேரத்துக்கு ரொம்ப ரிதமா, நல்லா ரொம்ப ஸ்லோவா, நல்லா நல்லா என்ஜாய் பண்ணி அதை சொல்லி முடிப்போம். முடிக்கும் போது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைதிகர்கள் உள்ள வந்தாச்சு. வைதிகர்கள் பாத்தீங்கன்னா ஒரு கணப்பாட்டி, எனக்கு தெரிஞ்ச கணப்பாட்டி, இப்ப இல்ல, உயிரோட இல்லை அவரு. கணப்பாட்டி என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள வந்தார். ரமணாசிரமத்துல பிரீஸ்டா இருந்தவர், அவரு பாடசாலை வாத்தியார். உள்ள வந்தவர் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்க போறத ஒரு 2 வாட்டி போனோம், அதுக்கப்புறம் நிப்பாட்டிட்டோம். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்த பகவத்கீதையும் பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம்னா 1.25 மணி நேரத்துல முடிச்சிருச்சு. டப்ப 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 டப்புன்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 1.25 மணி நேரத்துல 700 ஸ்லோகத்தையும் முடிச்சுட்டு ஒரு பூஜை ஆரத்தி காட்டிட்டு முடிஞ்சாச்சு. நாங்க பண்றது பாத்தீங்கன்னா 3.5 மணி நேரம் எடுத்துக்கிட்டு பொறுமையா நல்லா பாவிச்சு 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 ஸ்லோகத்தை என்ஜாய் பண்ணி சொல்லுவோம். அவங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒரு ரிச்சுவலா பகவத்கீதையே ஒரு கர்மமா அவங்க என்ன பண்ணுவாங்க, பண்ணிட்டு வேகமா ஒரு ஆரத்தியை காட்டிட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. அப்ப பகவத்கீதை அவங்களுக்கு எப்படி அப்படின்னா, விசாரம் பண்றதுக்கு இல்ல, பகவத்கீதையும் கூட ஒரு ரிச்சுவல். இதுதான் எல்லா இடத்துலயும் இதான் நடந்துகிட்டு இருக்கு. சாதுக்கள் பண்ணும்போது வேற மாதிரி பண்ணுவாங்க, அதே கர்மகாண்டிகள் பண்ணும்போது வேற மாதிரி பண்ணுவாங்க. இது வித்தியா. இது இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஸ்லோகத்துக்கு மீனிங் பண்றாங்க. பூர்வ காண்டிகள் இந்த ஸ்லோகத்துக்கு மீனிங் பண்ணும் போது என்ன பண்றாங்கன்னா, அந்த நித்திய கர்மத்தை எடுத்து வச்சுக்கிட்டு மீனிங் பண்றாங்க. கர்மணி அகர்ம யகபஷ்யே. கர்மம் அப்படின்னாவே அவங்க ஒரு லட்சணம் சொல்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, பலன் கொடுத்துச்சு அப்படின்னா அது கர்மம், பலன் கொடுக்கல அப்படின்னா அது அகர்மம் அப்படின்னு அவங்க ஒரு லட்சணம் பண்ணிட்டாங்க. நம்ம சொல்றோம்ல, எக்ஸாம்பிள் அவங்க சொல்லியிருந்தாங்க என்னன்னா, மாடு பாத்தீங்கன்னா பால் கறக்குது, அது மாடு. பால் கறக்கலனா அது பேருக்குதான் மாடு ஒழிய மாடு இல்லை. மிளகா பாத்தீங்கன்னா காரமா இருந்துச்சுன்னா தான் அது மிளகா, காரம் இல்லை அப்படின்னா பேருக்குதான் அது மிளகா. அதே மாதிரி கர்மம் பாத்தீங்கன்னா பலன் கொடுத்துச்சுன்னா கர்மம், பலன் கொடுக்கல அப்படின்னா அது அகர்மம். அப்ப பாத்தீங்கன்னா நித்திய கர்மத்தை அவங்க பண்றாங்க. நித்திய கர்மத்தை பண்ணும்போது அவங்க சொல்றாங்க, கர்மம்ன்ற நித்திய கர்மம்ன்றது ஒரு கர்மம், அது பலன் இருக்கா அப்படின்னா நித்திய கர்மத்தை பண்றதுனால எந்த பலனும் இல்லை, அதனால அதுல அகர்ம தரிசனம் பண்ணணும். நித்திய கர்மத்தை பண்ணிக்கிட்டே அது கர்மம் இல்லை அப்படின்னு பாவிக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் 2வது சொல்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, பண்ணல அப்படின்னா, நித்திய கர்மத்தை பண்ணலன்னா என்ன கிடைக்கும், பிரத்யவாயம்ன்ற நரக்க பலன் கிடைக்குமா? அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, பண்ணாம இருக்கிறது, நித்திய கர்மத்தை பண்ணாம இருந்தீங்கன்னா அது அகர்மம், அந்த அக்கர்மத்திலிருந்து ஒரு பலன் உண்டாகுது, செய்யாமையிலிருந்து ஒரு பலன் உண்டாகுது, என்னது, நரக்க பலன். அப்ப அது என்னது, பலன் உண்டாச்சுனாவே அது கர்மம். அப்ப செய்யாமைன்றது அகர்மம், அந்த அகர்மத்துல நம்ம பண்ணாம விட்டா ஒரு பலன் உண்டாகுது, அதனால அது கர்மம். அப்ப அகர்மத்திலை கர்மத்தை பார்த்தல் அப்படின்னு நித்திய கர்மத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்லோகத்துல நித்திய கர்மத்தை கொண்டுட்டு கனெக்ட் பண்றாங்க. இது மாதிரி ஒரு தப்பான விஷயத்தை அவங்க கொண்டு வராங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது தப்பான பார்வை. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது கர்மத்தை பண்றது தாத்பரியம் இல்லை. இங்க நம்ம சொல்றது முக்கியம் பாத்தீங்கன்னா, இது ஞான பிரகரணம். ஞானத்தினால கர்மத்தை பாத்தீங்கன்னா தியாகம் பண்றத பத்தி இங்க பேசிக்கிட்டு இருக்கோம். கர்மன் ஏவாதிகாரஸ்தே மாஃபலேஷு கதாச்சன அப்படின்னு 2வது அத்தியாயத்துல 47வது ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சாச்சு. நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் வந்திருக்கோம். 3வது அத்தியாயத்திலையும்
கர்மத்தை பண்ணு, கர்மத்தை நிஷ்காமமா பண்ணு, அதுக்கப்புறம் அந்த கர்மத்தை வந்து ஈஸ்வரன் இடத்துல சமர்ப்பணம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டே வந்து 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 பாத்தீங்கன்னா இப்ப ஞானத்துக்கு வந்திருக்கோம். இந்த பிரகரணம் வந்து பாத்தீங்கன்னா பிரகரணம்னா கான்டெக்ட். இந்த கான்டெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞானத்துக்கான கான்டெக்ட். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நித்திய கர்மத்துக்கான கான்டெக்ட் இல்லை. ஆனா கர்மகாண்டிகள் எதை எடுத்தாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கர்மகாண்டிகள்ல உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அப்படிதான். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒதுங்கி இருக்கேன். எல்லாரும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுத்தி இருக்கிறவங்க ஸ்பிரிச்சுவல்ல இருக்கிறவங்களும் என்னன்னு கேட்டீங்கன்னா, எதையாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவோமா, சாமி வாங்க, ஒரு சுவாமி என்னை கூப்பிடுவார், கர்மகாண்டி, பெரிய கர்மகாண்டி. அவர் வந்து பாத்தீங்கன்னா, சுவாமி சாத்துர் மாசம் இங்க வந்து பண்ணுங்க அப்படின்னு. சாத்துர் மாசம் என்னோட ஆசிரமத்தை வந்து பண்ணுங்க சுவாமி. நான் பண்றேன், எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதாந்த விசாரம் பண்ணலாம் சுவாமி அப்படின்னு சொல்லுவார். சொன்னாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா அதை ஒரு ஃபங்க்ஷனா பண்ணிடுவாங்க. அதுல இருந்து ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சங்கல்பம், அது பூஜா, அது இது நடந்து அப்ப நம்ம என்ன ஆயிடுனா வேதாந்த விசாரம் நிரர்த்தகமா போயிடும். அப்ப எந்த ஒரு கர்மகாண்டி என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கர்மத்திலேயே பயன்படுத்துறது தான் அவன் யூஸ் பண்ணுவான். இப்ப இவன் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம பேச்சு எடுத்துட்டு இருக்கோம். இப்ப கேள்வி என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மந்திரம் 16வது மந்திரம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, யஜ்ஞாத்வா மோக்ஷஸ்ய அசுபாத் அப்படின்னு ஒரு பலன் சொல்லப்பட்டிருக்கு. 16வது மந்திரத்துல சொன்னது வந்து பாத்தீங்கன்னா, எதை அறிந்து கொண்டால் உனக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் கிடைக்குமோ அந்த கர்ம விஞ்ஞானத்தை நான் உனக்கு சொல்கின்றேன் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப கேள்வி வருது, என்ன கேள்வி வருதுன்னா, மோட்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் நித்திய கர்மத்துக்கு பலன் இல்லை, நித்திய கர்மத்தை பண்ணுனா பலன் இல்லை, நித்திய கர்மத்தை பண்ணாம விட்டுட்டேனா எனக்கு நரகாதி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு மோட்சம் கிடைக்குமா அப்படின்னு கேள்வி வருது. கிடைக்காது. எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா உபனிஷதங்கள்லயோ இல்ல மோட்ச சாஸ்திரங்கள் எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா நித்திய கர்மத்தை பத்தின விஞ்ஞானத்தினால மோட்சம் கிடைக்கும்னு எங்கேயுமே சொல்றதே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஞானாதேவத்து கைவல்யம். எந்த ஞானம்? ஆத்ம ஞானத்தினால மட்டும்தான் மோட்சம் கிடைக்கும் சொல்லியிருக்கோடைய நித்திய கர்மத்தை பத்தின ஞானத்தினால மோட்சம் கிடைக்கும்னு சொல்லவே இல்லை. அப்ப அவனோட சித்தாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல் அடி. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்க ச புத்திமான் மனுஷேஷு ச யுக்தா கிருஷ்ண கர்ம கிருத்து. இந்த கர்மத்தை நித்திய கர்மத்தை தெரிஞ்சுக்கிட்டதுனால நீங்க எல்லா கர்மத்தையும் செய்தவர்கள் ஆவீர்கள் அப்படின்னா இருக்கா அப்படின்னா அவனே ஒத்துக்க மாட்டாங்க. நித்திய கர்மத்தை பத்தி இது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான், கடைசி காலம் உயிர் போகிற வரைக்கும், எனக்கு தெரிஞ்சு 100 வயசுல இருந்தவங்களா இருக்காங்க, 100 வயசு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கர்மம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களுடைய, கர்மத்தை விட மாட்டாங்க. அவங்கள்ட்ட தெரியுமா அப்படின்னா இந்த நித்திய கர்மத்துக்கு பலன் இல்லை அப்படின்னு தெரியும். அப்ப பலன் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா கர்மத்தை விட்டுருக்க வேண்டியதானே. அப்படின்னா அவங்க வந்து கிருஷ்ண கர்ம கிருத்துன்னு ஒரு பலன் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா கர்மத்தையும் செய்து முடித்தவர்கள் அப்படின்னு சும்மா இருக்க வேண்டியதுன்னா சும்மா இருக்க மாட்டாங்க. அப்ப கர்மகாண்டிகள் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா தப்பா வந்து பாத்தீங்கன்னா இன்டர்பிரேஷன் பண்றாங்க. அதை தான் ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டு இருக்கார், மறுத்து பேசிக்கிட்டு இருக்கார். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய பாடம், இந்த பேக்ரவுண்டை வச்சுக்கிட்டு பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய பாடம் வந்து பாத்தீங்கன்னா 38வது பக்கத்துல ஆரம்பிக்குது. ஏவம் கர்ம அகர்ம விபாகஜ்ஞः புத்திமான். கீழே இருக்கு பாருங்க, 38வது பேஜ்ல கீழே. ஏவம் கர்ம அகர்ம விபாகஜ்ஞः, இந்த விதமா சொல்லப்பட்ட, இல்ல ஐயோ அது இல்லையே, அடுத்த பேஜ் வந்து ந அப்பி கர்ம அகர்ம, அங்கிருந்து ஆரம்பிக்கணும். 40வது பேஜ், 40வது பேஜ்ல கீழே வந்து பாத்தீங்கன்னா 2வது இது ந அப்பி கர்ம அகர்ம இதி மித்யா தர்ஷனாத். ந அப்பி மேலும் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை கண்டனை பண்றார். இதை நல்லா புரிஞ்சுக்க, கண்டனை பண்றார். என்னன்னா கர்ம அகர்ம இதி மித்யா தர்ஷனாத், கர்மம் அகர்மம் இந்த ரெண்டுத்த பத்தியும் பொய்யான பார்வை இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த பொய்யான பார்வையினால அசுபாத் மோக்ஷனம் புத்திமத்துவம் யுக்ததா கிருஷ்ண கர்ம கிருத்வாதிச்ச பலம் உபபத்தியதே ஸ்துதிவா. ரொம்ப அற்புதமா ஆச்சாரியர் சொல்றாரு, அவனை பார்த்து சொல்றாரு, பூர்வ காண்டியை பார்த்து சொல்றாரு, நீ வந்து பாத்தீங்கன்னா நித்திய கர்மம் பலன் கொடுக்காது, நித்திய கர்மத்தை பண்ணலனா நரக்கம் கிடைக்கும், பண்ணுனா எந்த பலனும் கிடைக்காதுன்னு நீ சொல்றியே, அது எப்படிப்பட்டது அப்படின்னா கர்மத்தை அகர்மமா பாக்குறது, அகர்மத்தை கர்மமா பாக்குறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா மித்யா தரிசனம். நீ சொல்ற லெவல்ல அது மித்யா தரிசனம், பொய்யான பார்வை. அந்த பொய்யான பார்வையினால அசுபாத்து மோக்ஷனம்,
கெட்ட கருமங்கள்ல இருந்து மோட்சம் அடைதல், புண்ணிய பாப்பத்துல இருந்து மோட்சம் அடைதலோ, அல்லது வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணினா மனுஷேஷு புத்திமான் அப்படின்னு சொல்லியிருக்கு, இதை தெரிஞ்சுக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா புத்திமான் அப்படின்னு சொல்லியிருக்கு, அதுவோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா யுக்தகன்னு சொல்லியிருக்கு, அவன் தான் யோகின்னு சொல்லியிருக்கு, அதுவோ அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ண கர்ம கிருத்த எல்லா கர்மத்தையும் செய்தவனாவான் அப்படின்னு 4 பலன்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த கர்ம விஞ்ஞானத்தினால சொல்லப்பட்டிருக்கு. இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பொருந்தவே பொருந்தாது. நீ சொல்றியே அந்த நித்திய கர்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு, நித்திய கர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுனால இந்த 4 பிரயோஜனங்களும் என்ன ஆகாது அப்படின்னு கேட்டீங்கன்னா பலம் பொருந்தவே பொருந்தாது. அது மட்டும் இல்ல, இதையெல்லாம் ஸ்துதியும் அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியாது. கர்மகாண்டியை பார்த்து இவர் ஆச்சாரியார் சொல்றார், இதை தெரிஞ்சதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் நடக்க போகுது அப்படின்னு கேள்வி கேட்டார். கேட்டதுக்கு அப்புறம் மித்யா ஞானம் ஏவகி சாட்சாத் அசுப ரூபம் ரொம்ப தெளிவா சொல்றார். கர்மத்தை அகர்மமா பாக்குற நித்திய கர்மம், நித்திய கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா கர்மம் இல்லைன்னு பாக்குறீங்கன்னு வச்சுங்களேன், கர்மம் பண்ணிக்கிட்டே கர்மம் இல்லைன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அது மித்யா தரிசனம். எவ்ரி ஆக்ஷன் should be an equal reaction. கிளியரா இருக்கு. எந்த ஆக்ஷன் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஆக்ஷனா இருந்தாலும் அதுக்கு ரியாக்ஷன் இருக்கு. நீ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நித்திய கர்மத்தை பண்ணிட்டு அந்த கர்மம் வந்து பாத்தீங்கன்னா பலன் கொடுக்காது அப்படின்னு பொய்யா நீ சிந்திக்க. அதை பண்ணல அப்படின்னா நரக்காதி பலன் கிடைக்கும்னு வேற சொல்ற. இதுதான் பொய்யான பார்வை, மித்யா தரிசனம். இந்த மித்யா தரிசனம்ன்றதே அசுபம் தான், அமங்கலம். பாம்பை வந்து கைத்தை வந்து பாம்பா பார்த்தீங்கன்னா அதனால என்ன உண்டாகும்? பயம் உண்டாகும். கண்டிப்பா பயப்படுறோம் நம்ம. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா பொய்யான பார்வை எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே அசுபம் தான். அப்ப அந்த அசுபத்தை வச்சுக்கிட்டு அசுபத்திலிருந்து விடுபடுதல் அப்படின்றது நடக்குமானா ஒரு அசுபம் இன்னொரு அசுபத்திலிருந்து விடுதலை செய்யாது. குத்தக அந்யஸ்மாத் அசுபாத் மோக்ஷனம். இதுவே சொந்தமா அசுபமா இருக்கும் போது, அமங்கலமா இருக்கும் போது பொய்யான தரிசனம், அது எப்படி பொய்யான ஒரு அசுபத்திலிருந்து நம்மளை வந்து பாத்தீங்கன்னா விடுதலை செய்யும்? முடியாது. ஏன் அப்படின்னா நகி தமக தமசோ நிவர்த்தகம் பவதி. தெளிவா சொல்றாரு, இருட்டுனால போக்க முடியாது. அப்ப நீ நித்திய கர்மத்தை பத்தி நீ தெரிஞ்சு வச்சிருக்கிறியே பூர்வகாண்டி, நீ பார்க்கறதே தப்பான தரிசனம், நீ பார்க்கறதே பொய். அப்ப பொய்யில இருந்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பொய்யை வந்து பாத்தீங்கன்னா நாசம் செய்ய முடியாது, இருட்டுனால நீக்க முடியாது அப்படின்னு ஆச்சாரியார் அவனை கண்டனம் பண்ணிட்டார். கண்டனம் பண்ணதுக்கு பிறகு திரும்ப ஆரம்பிக்கிறார். நனு கருமணி யத் அகர்ம தரிசனம் கிம் தர்ஹி கௌனம் பலபாவ அபாவ நிமித்தம். பூர்வபக்ஷி கேள்வி கேட்கிறான், நீங்க வந்து கர்மத்துல அகர்மத்தை பார்க்கணும்னு சொன்னீங்களே, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தரிசனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான விற்த்தியா இல்ல கவுன விற்த்தியா அப்படின்னு கேட்கிறான். கவுன விற்த்தி முக்கிய விற்த்தின்னு என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் மீனிங், செகண்ட் மீனிங், செகண்டரி மீனிங். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மத்தை கர்மமா பார்த்தா ஃபர்ஸ்ட் மீனிங், கர்மத்தை அகர்மமா பார்த்தா செகண்டரி மீனிங், அப்படி எடுக்கணுமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவன் பூர்வபக்ஷி கேட்கும் போது ஆச்சாரியர் சொல்றாரு, இல்லப்பா நாங்க சொல்ற விஷயமே வேற, நீ கர்மத்திலேயே மாட்டிக்கிட்டு இருக்க. நாங்க சொல்ற விஷயமே வேற, ஃபர்ஸ்ட் மீனிங் செகண்ட் மீனிங்லாம் இல்லை. நம்ம சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது 2 தான். ஒண்ணு விவகாரம், இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரமார்த்திகம். விவகாரத்துல இருக்கிற வரைக்கும் உனக்கு வந்து பாத்தீங்கன்னா பந்தம் கிடைக்குது, நீ வந்து பாத்தீங்கன்னா பாரமார்த்திக திருஷ்டியில இருந்த அப்படின்னா உனக்கு மோட்சம் கிடைக்கும், இவ்வளவுதான் விஷயம். ஆனா இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா கர்மத்துக்கு அந்நியமா வேற ஒண்ணு இல்லவே இல்லை, ஞானமே இல்லை. அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா கவுனம்னா ஃபர்ஸ்ட் செகண்டரி மீனிங், அதே நேரத்தில் கர்மத்தை பண்ணிக்கிட்டே அதுல வந்து பாத்தீங்கன்னா இது பலன் இல்லை. பசுமாடுன்றது கரெக்ட், பசுமாடு அப்படின்னு மீனிங் எடுத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மீனிங். பசுமாடு பால் கறக்கல அதனால அது பசு இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா பசுதான், ஆனா பசு இல்லைன்னு சொன்னீங்கன்னா செகண்டரி மீனிங். அந்த ஃபர்ஸ்ட் மீனிங் வந்து பாத்தீங்கன்னா முக்கியம்னு பேரு, செகண்டரி மீனிங் என்ன பேருனா கவுன அர்த்தம் அப்படின்னு பேர். இவன் அதுதான் கேள்வி கேட்கிறான், கர்மணி எத்த அகர்ம தரிசனம். கர்மத்துல வந்து அகர்மத்தை பார்த்தல் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, அது வந்து பாத்தீங்கன்னா கவுனம்னா என்ன அர்த்தம்? செகண்டரி மீனிங் அப்படின்னு எடுத்துக்கிறதா? பலபாவ அபாவ நிமித்தம். அந்த நிமித்த கர்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பண்ணுனா பலன் இல்லை
அதே நேரத்துல பண்ணலனா பலன் கிடைச்சிரும். அதை வச்சுக்கிட்டு கவுன மீனிங் ஃபர்ஸ்ட் மீனிங் செகண்ட் மீனிங் எடுக்கலாமா அப்படின்னும் போது ஆச்சாரியர் சொல்றார் ந, அவ்வாறு இல்லை. ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா மறுக்கிறார். ந கர்ம அகர்ம விஜானாத் அபி கவுனாத் பலஸ்ய அஸ்ரவனாத். நீ என்ன வேணா தெரிஞ்சுக்கப்பா. கர்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நித்திய கர்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா செஞ்சா பலன் இல்லை, செய்யலனா பலன் இருக்கும் அப்படின்னு நீ ஃபர்ஸ்ட் மீனிங் எடு, இல்ல அப்படின்னா செகண்ட் மீனிங் எடு. எப்படி தெரிஞ்சாலும் கவுனத்தை தெரிஞ்சுக்கிட்டா கூட வந்து பாத்தீங்கன்னா பலன் இருக்கு அப்படின்னு எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கானா? உன்னோட கர்ம சாஸ்திரத்திலேயே பலன் சொல்லப்படவில்லை. வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா நித்திய கர்மத்தை பண்ணினா பலன் வந்து பாத்தீங்கன்னா இல்லை, பண்ணலனா நரகாதி பலன் கிடைக்கும் அப்படின்னு வேதத்திலேயே சொல்லப்படவில்லை. ஒரு வாக்கியம் கூட வேதத்துல அது மாதிரி வாக்கியம் இல்லை. நாபி ஸ்ருதஹானி அஸ்ருத பரிகல்பனையா கல்பனையா கஷ்டித் விசேஷோ லப்யதே. அது மட்டும் இல்ல, வேதம் சொன்னது இல்லாம நீ என்ன பண்ற, கல்பனா பண்ற. ஆச்சாரியரோட ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? ஆச்சாரியர் சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வேதம் 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 தான் எடுப்பார். அப்ப அவன் என்ன பண்றான், சிலபஸ்ல இல்லாதத ஒண்ணு சொல்றான். அப்ப சிலபஸ்ல இல்லாதத ஒண்ணு சொல்றப்பா, வேதத்துல இல்லாதத நீ கல்பனா பண்ற. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேதத்துல சொன்னத தியாகம் பண்ற. உபாசனா பார்ட்டையும் அதே நேரத்துல ஞானத்தோட பார்ட்டையும் நீ என்ன பண்ற, வேதம் தானே, அதை தியாகம் பண்ணிட்ட. தியாகம் பண்ணிட்டு புதுசா ஒரு கல்பனையையும் நீ செய்கின்றாய். அதுக்கு என்ன பேரு அப்படின்னா ஸ்ருதஹானி. ஸ்ருதஹானினா வேதத்துல சொல்லப்பட்டதை வந்து பாத்தீங்கன்னா தியாகம் செய்தல். வேதத்துல இருக்குல்ல கர்மத்துக்கு அப்புறம் ஞானத்துக்கு வரணும்னு இருக்குல்ல, ஆனா ஏன் ஞானத்தை விட்ட, ஞானத்தை தியாகம் பண்ணிட்ட. அதுக்கு அடுத்தது சொல்லாததை கல்பனை பண்ற. நித்திய கர்மத்தை விட்டா வந்து பாத்தீங்கன்னா நரகாதி பலன் கிடைக்கும் அப்படின்னு நீ வந்து சொல்றியே, அது மாதிரி வேதத்துல சொல்லப்படவில்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி நீ கல்பனை பண்றதுனால எந்த ஒரு ஸ்பெஷலும் இல்லை, விசேஷ வந்து பாத்தீங்கன்னா அடையப்படுவதில்லை அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு இன்னொரு அடுத்தது சொல்றார். இவருக்கு பரமாத்மாவுக்கு தெரியாதா, கிருஷ்ண பரமாத்மாக்கு சர்வஜராச்சு, இந்த லோகத்துக்கே ஜெகத்குருவா இருக்கக்கூடிய பரமாத்மா வந்து ஸ்வசப்தேன அபி சத்தியம் வக்தும், அவர் சொந்த வாக்குலேயே தன்னுடைய சொந்த சப்தத்திலேயே அவர் என்ன சொல்லியிருக்க முடியும், நித்திய கர்மனாம் பலம் ந அஸ்தி, நித்திய கர்மத்துக்கு பலன் இல்லை அப்படின்னு தன்னோட சொந்த வாக்குல சொல்லியிருக்கலாம்ல. அது மட்டும் இல்ல, அகரணாத்துச்ச தேஷாம் நரக பாத்தக சியாத், நீங்க நித்திய கர்மத்தை பண்ணலன்னா நரக்கத்துல விழ வேண்டி இருக்கும் அப்படின்னு இது சொந்த வாக்குல ஸ்வசப்தேனாபி சக்கியம் வக்தும் அவரால் சொல்லியிருக்க முடியும் இல்ல. அப்ப கீதையில எந்த இடத்துலயும் 700 ஸ்லோகத்திலையும் இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய வாக்குல சொல்லவே இல்லை. அதே மாதிரி வேதத்துல எந்த இடத்துலையும் நித்திய கர்மத்தை பண்ணுனா பலனில்லை, நித்திய கர்மத்தை பண்ணலனா நரகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு எந்த வாக்கியங்களும் இல்லை. அப்ப யாரு கல்பனா பண்றா அப்படின்னா பூர்வ காண்டிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை கல்பனா பண்றாங்க. என்ன யூஸ் அப்படின்னு ஆச்சரியம் கேட்கிறார். மேலும் தத்திர வியாஜேன பர வியாமோக ரூபேன கர்மணி அகர்ம யக பஷ்யேத் இத்தியாதினா கிம். அது மட்டும் இல்ல, டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா நித்திய கர்மத்தில இருந்து உனக்கு பலன் இல்லப்பா, நித்திய கர்மத்தை பண்ணலனா நீ வந்து மோட்சத்தை இதுக்கு நரக்கத்துக்கு போயிடுவப்பா அப்படின்னு நேரடியா சொல்றதை விட்டுட்டு கர்மணி அகர்ம யக பஷ்யேத் அகர்மணி கர்ம யக பஷ்யேத் இப்படி கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி மோகத்தை உண்டு பண்ற மாதிரி தத்திர வியாஜேன பரம வியாமோக ரூபேன. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்றவங்களை வந்து மோகப்படுத்துற மாதிரியான வச்சனங்களை சொல்லணும், நேரடியா சொல்லிட்டு போக வேண்டியதுன்னு கிருஷ்ண பரமாத்மாக்கு அதுதான் எண்ணமா இருந்தா அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா பூர்வ காண்டிகள் நினைக்கிற விஷயத்த இந்த ஸ்லோகத்தில் சொல்லவில்லை அப்படின்னு இத்தியாதினாக்கில். எதுக்காக மோகப்படுத்துற மாதிரி கிருஷ்ணர் சொல்லணும்? அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா இவங்களா வலுக்கட்டாயமா இன்டர்பிரேஷன் செய்கிறார்கள். அது மட்டும் இல்ல, தத்திர ஏவம் வியாச்சக்ஷணேன பகவதா உக்தம் வாக்கியம் லோக வியோமோக அர்த்தம் இது வக்தும் கல்பிதம் சியாத். அது மட்டும் இல்ல, இந்த ஸ்லோகத்தை வந்து கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல் அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல் அப்படின்னு
இந்த ஸ்லோகத்தை எப்படி கல்பனை பண்ண வேண்டியிருக்குன்னா, பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை மோகமடைய செய்வதற்காகத்தான் இந்த ஸ்லோகத்தை சொல்றார் அப்படின்னு அர்த்தம் எடுக்க வேண்டியிருக்கும், கல்பனா பண்ண வேண்டியிருக்கும். அது மாதிரி ஏதாவது கல்பனா பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, ஜெகத்குருவா இருக்காருல்ல, ஜெகத்குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோகத்தை உண்டு பண்றதுக்காகவா இந்த ஸ்லோகத்தை சொல்லணும்? எங்கேயாவது மோகப்படுத்துறதுக்காக வந்து ஸ்லோகங்களை சொல்லுவாங்களா, உபதேசம் செய்வாங்களா? மோகத்தை வந்து நாசம் பண்றதுக்கு தான் பகவான் வந்திருக்காரு ஒழிய மோகப்படுத்துறதுக்காக பகவான் இல்லை. அப்ப டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லலாம். எதுக்காக இந்த ஸ்லோகத்தை சொல்லி நித்திய கர்மத்தை வந்து புரிய வைக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்கிறேன். அது மட்டும் இல்லாம நச்சேதத் சத்மரூபேன வாக்கியேன ரக்ஷணீயம் வஸ்து. அது மட்டும் இல்லாம நித்திய கர்மத்தை பண்றது பண்ணாம இருக்கிறத பத்தி அது ஏதோ மறைச்சு வச்ச பொருளை கொடுக்கறது இல்லை, அது ஏதோ ரகசியம் இல்லை. ஏதத்து சத்மரூபேன வாக்கியேன ரக்ஷணீயம் வஸ்து ந வஸ்து. இந்த நித்திய கர்மத்தை பத்தின விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரகசியமா சொல்லி ரகசியமா வைக்க வேண்டிய விஷயம் இல்ல, எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டிய விஷயம். அப்படி இருக்கு அப்படின்னும் போது ஆச்சாரியர் என்ன பண்ணிருக்கணும், கிருஷ்ண பரமாத்மா எல்லாத்துக்கும் ஓப்பனா சொல்லியிருக்கணும். அது எதுக்கு ரகசியப்படுத்தி ஏதோ உள்ளார்ந்த ரகசியமா இன்டெப்தான மீனிங் இருக்கிற மாதிரி எதுக்கு அதை சொல்லணும்? நித்திய கர்மம் பண்ணா பலன் இல்லப்பா, நித்திய கர்மத்தை பண்ணலைன்னா நரகத்துக்கு போவப்பா, முடிஞ்சு போச்சு. இவ்வளவு சிம்பிளா இருக்கிற விஷயத்த வேற வேற சப்தங்களை பண்ணி மோகத்தை அடைய வைக்கணும்னு அவருக்கு என்னங்க இருக்கு? அதுல என்ன ரகசியம் இருக்க வேண்டியிருக்கு? அதனால வந்து பாத்தீங்கன்னா புனக உச்சியமானம், அது மட்டும் இல்ல நபி சப்தாந்தரேன புனக உச்சியமானம் சுபோதஸ்யாதித்யேவம் பக்தும் யுக்தம். அது மட்டும் இல்ல இந்த நித்திய கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா திரும்ப பேசி திரும்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்த்தத்தை வந்து நல்லா புரிய வைக்கணும்ன்ற அவசியம்லாம் ஒண்ணும் இல்லை. இவ்வளவுதான் விஷயம். என்னது? நித்திய கர்மத்தை பண்ணுனா பலன் இல்லை, நித்திய கர்மத்தை பண்ணலைன்னா சொர்க்க நரக்கத்துக்கு போவீங்க. இவ்வளவுதான், ரெண்டே லைன். இதை வந்து பாத்தீங்கன்னா திரும்ப 18வது அத்தியாயம் வரைக்கும் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லவே இல்லை. அப்ப பகவான் வந்து பாத்தீங்கன்னா எதை திரும்ப சொல்றாரு அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், சங்கர பாஷ்யத்துல பார்த்தோம். இந்த ஆத்ம தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா அத்தியந்த சூக்ஷ்மம், ரொம்ப சூக்ஷ்மமானது. அப்ப ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கிறதுனால்தான் ஆச்சாரியர் என்ன பண்றார், திரும்ப ஆத்ம விஷயத்தை சொல்றாரு ஒழிய இந்த கர்மத்தை பத்தி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூக்ஷ்மம்லாம் இல்லை. நீ டைரக்டா சொல்லிட்டு போயிடலாம், இதை பண்ணுப்பா அப்படின்ட்டு போயிடலாம். இப்ப திரும்ப சொல்லணும்ன்ற அவசியமும் இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை பத்தின விஷயம் இது இல்லை. அது மட்டும் இல்ல, கர்மணி ஏவ அதிகாரஸ்தே இது அத்தர ஸ்புடதர உக்தக அர்த்தோ ந புனக வக்தவ்யோ பவதி. அது மட்டும் இல்ல, நீ கர்மத்தை பண்ணு, கர்மத்தை எப்படி பண்ணுனா பலன் மேல ஆசை இல்லாமல் பண்ணு அப்படின்னு, கர்மன் ஏவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன அப்படின்னு 2வது சாப்டர்ல 47வது ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சுட்ட. நமக்கு எல்லாத்துக்கும் கட்டளை வந்து பாத்தீங்கன்னா 3வது அத்தியாயத்திலும் திரும்ப சொல்லியாச்சு. உனக்கு ரைட்ஸ் இருக்கிறது எதுல அப்படின்னா கர்மத்தை பண்றதுல மட்டும்தான் ரைட்ஸ், கர்மத்தோட பலன்ல வந்து உனக்கு ரைட்ஸ் இல்லை. அதனால நீ என்ன பண்ண அப்படின்னா கர்மத்தோட பலன் அடையிற விஷயத்த நீ கேட்கிற பலன் நீ உடனே கிடைக்காது, கர்மத்துக்கு ஏத்த மாதிரி அது மெச்சூரிட்டியாய் பலன் கொடுக்கும். அதனால வந்து உனக்கு ஏத்த மாதிரி சாய்ஸ் அதுல இல்லை, கர்மத்தை பண்றது மட்டும்தான் உனக்கு சாய்ஸ் இருக்கு அப்படின்னு 2வது அத்தியாயத்துல சொல்லி முடிச்சாச்சு. 3வது அத்தியாயத்துல 8வது ஸ்லோகத்திலையும் சொல்லியாச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா கர்மத்தை வந்து செய்வாயாகன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அதே 9வது ஸ்லோகமும் சொல்லிச்சு, அதை வந்து யஜ்ஞார்த்தமா பண்ணுன்னு சொல்லியாச்சு. அப்ப சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் அந்த இடத்துல ஈஸியா சொல்லி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதையே வந்து பாத்தீங்கன்னா புனக வக்தவ்யோ ந பவதி, அதை திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, சொல்லி முடிச்சாச்சு. அது மட்டும் இல்ல, சர்வத்திரகச்ச பிரசஸ்தியம் போதவ்யம் ச கர்த்தவ்யம் ஏவ ந நிஷ்பிரயோஜனம் போதவ்யம் இது உச்சியதே. அது மட்டும் இல்லாம ஆச்சாரியர் சொல்றார், எங்கேயாவது நீங்க ஸ்துதிக்கிறீங்க, எதையாவது ஸ்துதி பண்றீங்க ஜி, அது சூப்பர் ஜி, நல்லா இருக்கும் ஜி, அருமையா இருக்கும் ஜி, அமேசிங் ஜி அப்படின்னு நம்ம ஸ்துதி பண்றோம்னு வச்சுங்களேன். அதே மாதிரி ஜி கண்டிப்பா நீங்க அதை தெரிஞ்சுக்கணும் ஜி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒன்ன ஸ்துதி பண்றோம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இதை கண்டிப்பா நீங்க பண்ணணும் அப்படின்ற விஷயமும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா உயர்ந்த பலன்களை கொடுக்கிறதா தான் இருக்கும். ரொம்ப பெரிய பலன் கிடைக்கிறதா இருந்தா தான் நம்ம ஸ்துதி பண்ணுவோம். நல்ல பலன் கொடுக்கறதா இருக்கிறதா நம்ம என்ன பண்ணுவோம், நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விதி வைப்போம்.
நீங்க கண்டிப்பா அதை செய்யணும்னு சொல்றோம் அப்படின்னா அது நல்ல பிரயோஜனத்தை உடையதா தான் இருக்கும். ஆனா நித்திய கர்மத்தை பலன் இருக்கா? நித்திய கர்மத்துக்கு பலன் இல்லை. அப்போ நித்திய கர்மத்தை பலன் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுனால ஏதாவது பலன் இருக்கா? அதனாலயும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த நித்திய கர்மம் பாத்தீங்கன்னா பிரயோஜனமே இல்லாதது. அந்த நித்திய கர்மத்தை ஆச்சாரியார் பாத்தீங்கன்னா 16, 17, 18 3 ஸ்லோகங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்துதி பண்ணுவாரா? 3 இதுல பாத்தீங்கன்னா பலன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரா? அதை ஸ்துதி பண்றதோ இதை செய்யணும் அப்படின்னு கர்த்தவியமா சொல்லுவாரா அப்படின்னா சொல்ல மாட்டார். இந்த உலகத்துல பலன் இருக்கிற விஷயத்தை மட்டும்தான் ஸ்துதி செய்வோம், அறிந்து கொள்ள ஆசைப்படுவோம், செய்ய ஆசைப்படுவோம். நித்திய கர்மத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா பலன் இல்லை அப்படின்னா அதை யாரும் பண்ண மாட்டாங்க. அது பாத்தீங்கன்னா தேவையில்லாத, அதை தெரிஞ்சுக்கிட்டாலும் எந்த பிரயோஜனம் இல்லைன்னு விட்டுருவாங்க. அது மட்டும் இல்ல, நச்ச நித்யா ஞானம் போதவ்யம் பவதி. நீ சொல்றியப்பா நித்திய கர்மத்துக்கு பலன் இல்லைன்னு, கர்மா பண்ணாவே பலன் கிடைக்கும் அப்படின்னும் போது நித்திய கர்மத்துக்கு எப்படி பலன் இல்லாம போகும்? அது பாத்தீங்கன்னா நீ சொல்றது பொய்யான ஞானம். அந்த பொய்யான ஞானத்தினால அறிய வேண்டியது பாத்தீங்கன்னா எந்த ஒன்றும் இல்லை. அதனால தத்து பிரதி உபஸ்திதம் வா வஸ்து ஆபாசம். நீ சொல்றியே நித்திய கர்மத்துக்கு பலன் இல்லை பலன் இல்லைன்னு சொல்றியே, அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆபாச மாத்திரம். வாஸ்தவத்துல உண்மையான அறிவு இல்ல, பொய்யான அறிவு அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, ந அப்படி நித்யானாம் அகரணாத். நித்தியத்தை பண்ணல அப்படின்னா, நித்திய கர்மத்தை பாத்தீங்கன்னா பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா அகரணாத்னா என்ன அர்த்தம்? அபாவாத். அபாவாத் பிரத்யவாய பாவோத்பத்தி. இல்லாமையில இருந்து, கர்மம் பண்ணாததுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு வஸ்து உண்டாகுமா, நரக்காதி பலன் உண்டாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா சொல்றாரு. இதை குறிச்சு நாங்க ஏற்கனவே 2வது சாப்டர்ல சொல்லிட்டோம்பா. 2வது சாப்டர்ல பாத்தீங்கன்னா 16வது ஸ்லோகத்தை சொல்லியிருக்கோம். நாசத்தோ வித்யதே பாவக நாபாவோ வித்யதே சதக உபயோரபி திருஷ்டோந்தக துணையோ தத்துவ தரிசிபிகின்னு ஒரு ஸ்லோகம் இருந்துச்சு. அசத்துல இருந்து சத்து உண்டாகாது, சத்துல இருந்து அசத்து உண்டாகாது. இதான் இருப்புள்ள ஒரு வஸ்துல இருந்து உள்ள ஒரு இருப்பில்லாத வஸ்து, இருப்பில்லாத வஸ்துல இருந்து, எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாததுல இருந்து, இல்லாமையில இருந்து ஒரு வஸ்து பாத்தீங்கன்னா உண்டாகவே உண்டாகாது அப்படின்னு நம்ம அந்த 2வது சாப்டர்லயே சொல்லியாச்சு. ந அசத்தக வித்யதே சதக. அசத்துன்னு சொல்லக்கூடிய இல்லாமைக்கு இருப்பென்பது இல்லை. அப்ப அகரணம் அப்படின்னா நித்திய கர்மத்தை பண்ணல அப்படின்னா அந்த நித்திய கர்மத்தை பண்ணாததுக்கு என்ன பேரு? அகரணம், இல்லாமைன்னு அர்த்தம். அப்ப நித்திய கர்மத்தை பண்ணாததுல இருந்து நரக்க பலன் உண்டாகும்னு நீ சொல்றியேப்பா, அது எப்படி முடியும்? அது விதை போட்டாதானே, விதையில இருந்து தானே செடி வரும். இல்லாம விதை போடாமையே செடி வருது அப்படின்னு சொன்னா எப்படிப்பா அது நடக்கும்? அது முடியாது அப்படின்னு இது வச்சனாத். கதம் அசதக சஜ்ஜாயத்தே. ஒரு கேள்வி பாத்தீங்கன்னா சாந்தோக்கிய உபனிஷத்துல பாத்தீங்கன்னா முக்கியமான கேள்வி கேக்குது. இந்த அசத்தக கதம் சஜ்ஜாயத்தே. அசத்துல இருந்து பாத்தீங்கன்னா எந்த விதமாக சத்தானது உண்டாகும்? சதேவ இதமக்ராசீத் ஏக்கமேவ அத்விதீயம். ஃபேமஸான மந்திரம். சதேவ இதமக்ர ஆசீத். இந்த உற்பத்தி நடக்கிறதுக்கு முன்னாடி, இந்த மொத்த ஜெகத்தும் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சத்து மட்டும்தான் இருந்துச்சு. அந்த சத்தத்துவத்திலிருந்து தான் இது எல்லாம் உண்டாயிற்று. அப்போ ஏதாவது உற்பத்திக்கு முன்னாடி ஏதோ ஒரு வஸ்து அங்க இருப்பா இருக்கணும், ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கணும், ஒரு பீஜம் இருக்கணும். அப்ப ஈஸ்வரன் அப்படின்ற ஒரு பீஜத்திலிருந்து தான் இந்த ஜெகத்து உண்டாச்சு. இல்லாமையிலிருந்து, சூனியத்திலிருந்து எதுவுமே உண்டாகாது. ஆனா இவன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மந்திரத்தோட அடுத்த சென்டென்ஸ் சொல்லுது, சதேவ சோமியதமக்ராசீத் ஏக்கமேவ அத்விதீயம். 6வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா 6:2 சொல்லுது. ஒரே மந்திரம், பெரிய மந்திரம். சத்துல இருந்துதான் இந்த உலகமானது உண்டாயிட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது சில பேர் சொல்றாங்க கேச்சு தாகுகு, சில பேர் சொல்றாங்க அசதேவ இதமக்ர ஆசீத் அப்படின்னு. அசத்துல இருந்து இந்த உலகம் வந்தது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அசத்துனா என்ன அர்த்தம்? இல்லாமையில இருந்து இந்த உலகம் வந்துச்சுன்னு சொல்றாங்க. அதான் மந்திரம், அதோட மந்திரத்தோட கண்டினியூட்டி தான் அது. கதம் அசத்தக சஜ்ஜாயத்தே. எப்படிப்பா அசத்துல இருந்து இந்த உலகம் உண்டாகும்? இல்லாமையிலிருந்து, சூன்யத்திலிருந்து இந்த உலகம் எப்படிப்பா உண்டாகும்? எது உண்டாகிறதா இருந்தாலும் ஒரு வஸ்து இருக்கணும், சத்தா இருக்கணும், இருப்பு இருக்கணும்.
இல்லாதமையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் உண்டாகாது அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத்தும் வந்து பார்த்தீங்கன்னா இதீச்ச தரிசனார் சாந்தோக்கிய உபனிஷத்துலயும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால நீ சொல்றியே நித்திய கர்மத்தை பண்ணல அப்படின்னா அந்த நித்திய கர்மத்தை பண்ணாத இல்லாமையிலிருந்து கர்ம அபாவத்திலிருந்து ஒரு நரக்க பலன் உண்டாகும் சொல்றியே, அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருதி விரோதம், வேத விரோதம், பகவத்கீதைக்கும் விரோதம், சாந்தோக்கிய உபனிஷத்து ஸ்ருதிக்கும் வந்து பாத்தீங்கன்னா விரோதமானது. அததான் பூர்வ காண்டிகள் சொல்லுகிறார்கள். சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அசத்தக சஜ்ஜன்ம பிரதிஷேதாத், சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா அசத்துல இருந்து ஒரு இருப்பு பொருள் உண்டாகாது அப்படின்னு நிஷேதம் செய்யப்பட்டிருக்க காரணத்தினால அசத்தக சது உற்பத்தி புருவதா, நீ என்ன சொல்ற, அசத்துன்னு சொல்லக்கூடிய கர்மம் இல்லாமை, நித்திய கர்மத்தை பண்ணாததுல இருந்து நரக்க பலன் உண்டாகும்னு நீ சொல்றிய. சத்து நரக்க பலன்றது ஒரு இருப்பு பொருள், கர்மத்தை பண்ணாம இருக்குன்றது வந்து பாத்தீங்கன்னா இல்லாமை. அப்ப இல்லாமையிலிருந்து ஒரு இருப்பு பொருள் உண்டாகும்னு நீ சொல்றியே புருவதா, நீ சொல்ற ஒன்னால் அசத்து ஏவ சத்து பவேத், உனக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அசத்தை தான் நீ சத்துன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. பவேத் சத்துச்ச அசத்து பவேத், சத்து வந்து பாத்தீங்கன்னா அசத்தாகும், அசத்து சத்தாகும் அப்படின்னு இது உக்தம் சியாத், இந்த விதமா நீ சொல்லப்பட்டதா உன்னால் சொல்லப்பட்டதா நான் எடுத்துக்கணும். தத்துச்ச அயுக்தம் சர்வ பிரமாண விரோதாத், சத்துல இருந்து அசத்து உண்டாகாது, அசத்துல இருந்து சத்து உண்டாகாது, இதுதான் நியமம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா சத்து அசத்தாகாது, அசத்து சத்து ஆகவே ஆகாது. அப்படி நீ சொல்ற, நீ வந்து பாத்தீங்கன்னா சொல்ற அப்படின்னா சர்வ பிரமாண விரோதாத், எல்லா பிரமாணங்களுக்கும் விரோதமா நீ சொல்ற மாதிரி ஆயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நச்ச நிஷ்பலம் வித்யாத் கர்மசாஸ்திரம், இந்த வேதத்துல இருக்கக்கூடிய கர்மசாஸ்திரம் விதத்யாத், இந்த கர்மசாஸ்திரம் இருக்கிற பூர்வ பாகம் நம்ம கிளியர் விஷன் வேதாந்தத்துல இருந்து பாத்தீங்கன்னா தான் வேதத்தோட பூர்வ பாகத்தை வந்து நல்லா அர்த்தம் எடுக்க முடியும். இந்த கர்மசாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணு, சோமேனைய சேத்த சொர்க்க காமக அப்படின்னு நிறைய விதிகள் வைக்குது. எல்லா விதி வாக்கியங்களும் செய் 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 செய்ன்னு சொல்லுது அப்படின்னா அதுல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பிரயோஜனம் இருக்கணும். பிரயோஜனம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மந்தோப்பின பிரவர்த்தத்தைன்னு ஒரு நியமம் இருக்கு. பிரயோஜனம் இல்லாத விஷயத்துல மந்தனும் கூட பிரவருத்தி ஆக மாட்டான். பைத்தியம் கூட வந்து பாத்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லாத கர்மத்துல இறங்காது. அப்ப வேதத்துல சொல்லப்பட்ட கர்மங்கள் எல்லாத்துக்கும் பிரயோஜனம் இருக்கு. அதான் இங்க சொல்றாரு, நச்ச நிஷ்பலம் விதத்யாத் கர்மசாஸ்திரம். கர்மசாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா பலனில்லாத நிஷ்பலமான விஷயத்துல விதி வைக்காது. இதை செய் இதை செய்யு பலனில்லாத விஷயத்துல கர்மசாஸ்திரம் வேதத்தோட பூர்வபாகம் சொல்லாது. அது மட்டும் இல்ல, துக்க சுரூபத்துவாத், நீங்க வந்து பண்றது அந்த கர்மம் எப்படிப்பட்டது தெரியுங்களா? ஐயோ காலையில எழுந்திரிச்சு சந்தியாவந்தனம் பண்றவனுக்கு தெரியும். இப்பெல்லாம் சந்தியாவந்தனத்தை ரொம்ப ஷார்ட் ஆக்கி விட்டாங்க எல்லாம். நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா உட்கார்ந்து குத்த வச்சு உட்காரணுங்க. ஆச்சமனம் பண்றது இருக்கு பாத்தீங்களா, எல்லாம் இப்பெல்லாம் சம்மணம் போட்டுக்கிட்டே உட்கார்ந்து ஆச்சமனம் பண்றாங்க. ஆக்சுவலா ஆச்சமனம் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா நல்லா குத்த வச்சு உட்கார்ந்து இந்த கைகள் ரெண்டும் நடுவுல வந்து ஆச்சமனத்தை பண்ணணும். இந்த ஆச்சமனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எத்தனை முறை வரும், ஒரு 8-10 முறையாவது வந்துருமா. அது உட்கார்ந்து எந்திரிச்சு உட்கார்ந்து எந்திரிச்சு ரொம்ப கஷ்டங்க. சந்தியாவந்தனம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரே அலுப்பா இருக்கும். உட்கார்ந்தோம் ஒரு ஆசனத்துல உட்கார்ந்தோம், நம்ம பாட்டுக்கு ஒரு ஜபத்தை எதையோ பண்ணிட்டு போகலாம். இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா சந்தியாவந்தனம் பண்ணாம வெறும் காயத்ரிக்கு வந்துடுறாங்க. ஏன் அப்படின்னா காயத்ரி பண்றதுல சிரமம் இல்லை, பேசாம உட்கார்ந்துக்கிட்டு காயத்ரி மனசுல சொல்லிட்டு போயிடலாம். நம்ம கையில வந்து பாத்தீங்கன்னா 108 காயத்ரி. சந்தியாவந்தனம் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 23 அங்கம் இருக்கு. 23 அங்கம் சந்தியாவந்தனத்துக்கு. இதுல 18வது அங்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா காயத்ரி ஜபம். காயத்ரி ஜபத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 17 அங்கங்கள் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா குத்த வச்சு உட்கார்ந்து ஆச்சமனம் பண்ணணும். அதுக்கப்புறம் சந்தியா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்க்கியம் கொடுக்கறதுக்கு வெளியில போய் சூரியனை பார்த்து கொடுக்கணும். இப்ப எல்லாருமே ஷார்ட்கட்டா என்ன பண்றாங்க, வீட்டிலேயே தாம்பூலத்துல வந்து அர்க்கியம் கொடுத்துக்கிறாங்க ஷார்ட்கட். அதெல்லாம் நிஷேதம். ஆபத்காலத்துலதான் பண்ண வேண்டி இருக்கும் ஒழிய உண்மையிலேயே டைரக்டா எந்திரிச்சு போய் அர்க்கியம் கொடுக்கணும். கொடுத்துட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவதாதி தர்ப்பணங்கள்லாம் இருக்கு. நிறைய தேவதைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தர்ப்பணம் கொடுக்கணும், திரும்ப நமஸ்காரம் பண்ணணும், சுத்தணும், திரும்ப வந்து உட்காரணும், பிராயச்சித்த அர்க்கியம் கொடுக்கணும். ஐயோ இந்த ப்ராசஸ் இருக்கு பாருங்க, ரொம்ப ஐயோ துக்கம் கொடுக்கும். ஒரு விஷயம், ஒரு சந்தியாவந்தனமே துக்கம் கொடுக்குது அப்படின்னா காலையில எந்திரிக்கணும், உத்தம காலத்துல கொடுக்கணும்.
நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 4:20 வந்து பாத்தீங்கன்னா நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா சந்தியா பண்ணும்போது 4:20 சந்தியா அர்க்கியம் கொடுக்கறது 4:20 கொடுப்பேன். சூரிய உதயம் வந்து பாத்தீங்கன்னா உத்தம காலம் 4:30 6 வரைக்கும் உத்தம காலம் சொல்லப்பட்டு அதுக்குள்ளார சந்தியா பண்ணணும். அப்ப காலையில வந்து பாத்தீங்கன்னா எந்திரிக்கணுமா, வேக்கப்பாய் ஸ்நானம் பண்ணி எல்லாம் தயாராகி எல்லாம் பண்ணணும். அப்போ 3 காலம் பண்ணணும். வெளியில போக முடியாது. திர்கால சந்தியா பண்றவங்க வெளியில எந்த ஃபங்க்ஷனுக்குமே போக முடியாது. அப்ப 10:30 வந்து 12க்குள்ளார கொடுக்கணும். எங்க போக முடியும்? எங்கேயாவது வேலைக்கு போக முடியுமா? போக முடியாது. சாயந்தரம் வந்து பாத்தீங்கன்னா 5:30 6:30க்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தாகணும். எப்படி கொடுக்க முடியும் சந்தியா? அப்ப சந்தியா பண்ணா வந்து பாத்தீங்கன்னா நித்திய கர்மத்தை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா துக்க சுரூபம் தெளிவா இருக்கு. கர்மம் வந்து பாத்தீங்கன்னா துக்க சுரூபம். அது மட்டும் இல்லாம ஆச்சாரியர் சொல்றாரு, துக்கஸ்யச்ச புத்தி பூர்வகதையா கர்மத்துவ அனுபபத்தே காரியத்துவ அனுபபத்தே. அது மட்டும் இல்ல, இந்த துக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா புத்தி பூர்வகதையா கர்மசாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா பலனில்லைன்னு தெரிஞ்சு, இந்த நித்திய கர்மத்துக்கு பலனில்லைன்னு தெரிஞ்சு துக்கத்தோடு கூடி இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் பண்றான் அப்படின்னா அது பொருந்துமா சுவாமி? பலனே இல்லாத கர்மத்தை, ரொம்ப துக்கத்தை அனுபவிக்கிற கர்மத்தை வந்து 3 காலத்துலயும் பண்ணுவானா எவனாவது? யோசனை வேணாமா? நித்திய கர்மத்துக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டியே தம்பி அப்படின்னு ஆச்சாரியர் என்ன பண்றார்? கண்டனம் பண்றார். அது மட்டும் இல்ல, தது அகரணே செய்யறதே துக்கம், செஞ்சா துக்கம். 3 காலத்திலையும் விடாம பண்ணணும். 12 நாள் சந்தியாவந்தனம் பண்ணல அப்படின்னா அவனோட பூநூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா யஜ்ஞோபவீதம் யூஸ்லெஸ். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஐயோ, இந்த யஜ்ஞோபவீதத்தை வச்சுக்கிட்டு அப்ப நான் சன்னியாசம் எடுத்தது ரொம்ப நிம்மதியா போச்சு, ரொம்ப நிம்மதியா இருக்கு. இப்போ என்ன காரணம் தெரியுங்களா உங்களுக்கு? இந்த பூநூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே நழுவி கீழே விழுந்துடக்கூடாது. இந்த தோலை விட்டு கீழே இறங்கி போயிடுச்சு அப்படின்னா சம்ஸ்காரம் பண்ணணும். திரும்ப வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்காரம். அதனால என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பூநூல் வந்து தூக்கத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா பூநூல் நழுவாம இருக்கணுமேன்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா யூரின் பாஸ் பண்ணும் போது ஒரு விதி, 3 வாட்டி 4 வாட்டி ஆச்சமனம் பண்ணணும். அதை வந்து பாத்தீங்கன்னா காதுல எடுத்து மாட்டிக்கணும். ஐயோ, பெரிய பிரச்சனைங்க. இந்த எப்ப வந்து பாத்தீங்கன்னா பூனோல விட்டுட்டு சன்னியாசம் பண்ணணும் அப்ப நிமிந்து நல்லா உருண்டு பிறண்டு படுக்க முடிச்சுது. அது ஒரு பெரிய இது. காலையில எழுந்திரிச்சோன்னு சந்தியா சவிதா தானம். ஐயோ, பெரிய சங்கடம், ரொம்ப சங்கடம். சந்தியா வந்தனம் பண்றவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஷார்ட்கட் எல்லாம் பண்ண மாட்டோம். நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்ட விதிப்படி பண்ணுவோம். விதிப்படி பண்றீங்க அப்படின்னா ரொம்ப பெயின்ஃபுல். சரி, பெயின்ஃபுல்னு தெரிஞ்சுக்கிட்டே எவனாவது துக்கமா இருக்கிறத பண்ணுவானா? பண்றான்னு சொல்லி அதுக்கு அடுத்து ஆச்சரிய சொல்ற, தது அக்கரணேச்ச நரக்க பாதாதி அபிபகமே ஆனர்த்தாய ஏவ உபயதா. சரி, நீங்க அதை பண்ணாம விட்டீங்கன்னா ஏதாவது இருக்கா? அப்படின்னா பண்ணாம விட்டுட்டா நரக்கத்துல விழுந்துருவீங்க. ஐயோ, என்னையா அது? பண்றதே துக்கம், பிரயோஜனம் இல்லை. பண்ணலைன்னா நரக்கத்துக்கு போயிடுவோம். இந்த அப்ப என்ன அர்த்தம்? 2 விதத்திலையுமே உபயதா, 2 விதத்திலையுமே வந்து பாத்தீங்கன்னா அபிபகமே அனர்த்தாயேவ உபயதாபி. 2மே அனர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. செய்யறதும் துக்கம், செய்யாம விட்டாலும் நரக்கத்துக்கு போவோம். அப்போ கர்மசாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா அகரணே பிரத்யவாயகன்னு சொல்லுது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உபயதாபி கரணே அகரணேச்ச. 2 விதத்திலையும் செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை துக்கம், செய்யலனாலும் வந்து பாத்தீங்கன்னா துக்கம், நரக்க பாதாதி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் நிஷ்பலம் கல்பிதம் சியாத். அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த நித்திய கர்மத்தை சொல்லக்கூடிய அந்த வேத சாஸ்திரம் யூஸ்லெஸ், அது வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாதது அப்படின்னு கல்பனா பண்ண வேண்டி இருக்கும். வேதம் வந்து பாத்தீங்கன்னா தப்பா கைட் பண்ணுது, அது துக்க சுரூபம், நமக்கு மனுஷனை கஷ்டப்படுத்துறது அப்படின்னு கல்பனா பண்ண வேண்டி இருக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்வ அபிபகம விரோதகச்ச. அது மட்டும் இல்ல, நீ உன்னுடைய வச்சனத்திலேயே டிஃபரன்ஸ் ஆகிற, உன்னுடைய வச்சனத்திலிருந்தே நீயே தப்பி பேசுற. என்ன அப்படின்னா நித்தியம் நிஷ்பலம் கர்ம, இது நித்திய கர்மா நிஷ்பலம், பலன் இல்லாததுன்னு சொல்ற. கூடவே அபிபகம்ய மோட்ச பலாயி புருவத்தக 16வது ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி எனது அசுபாத் மோக்ஷதே அப்படின்னு சொல்ற. 16வது ஸ்லோகத்துல வந்து ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா யஜ்ஞாத்வா மோக்ஷசே அசுபாத் அப்படின்னு இருக்கு பலன். அப்ப பலன் இல்லைன்னு சொல்லிட்டு நித்திய கர்மத்தை பண்றதுனால பலன் இல்லை, ஆனா அந்த நித்திய கர்மத்தை பண்றதுனால பலன் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டா மோட்சம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றியே.
பலன் இல்லைன்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டா மோட்சம் கிடைச்சிரும் அப்படின்னு நீ சொல்றியே, இது என்ன ஒரு அபத்தமா இருக்கு. பண்ணுனா பலன் இல்லை, பண்ணுனா பலன் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டா உனக்கு மோட்சம் கிடைச்சிரும்னு நீ சொல்றீல, அது உன்னுடைய வாக்குலயே நீயே பாத்தீங்கன்னா தப்பா பேசுற மாதிரி இருக்குல்ல. ஸ்வவியாகாத தோஷம் அப்படின்னு பேருக்கு பேர். எனக்கு நாக்கு இல்லைங்க, நான் சொல்றேன் எனக்கு நாக்கே இல்லைங்க எனக்கு. அப்ப நான் சொல்றேன் எதை வச்சு சொன்னீங்க நாக்கு இல்லைன்னு? நாக்கு இருந்தா தானே பேசவே முடியும். அப்போ எனக்கு நாக்கு இல்லைன்னு ஒருத்தன் சொல்றான் அப்படின்னா அது பொய் தானே. அதுக்கு பேரு ஸ்வவியாகாத தோஷம் அப்படின்னு பேர். தானே தன்னோட வச்சனத்துல டிஃபரன்ஸ் ஆகும், தப்பா பேசுறது. இந்த உலகத்துல நிறைய பேர் அப்படிதான் பேசுறாங்க. கர்மகாண்டிகளும் பாத்தீங்கன்னா அதான் சொல்றாங்க, நித்தியத்தை பண்ணுனா பலன் இல்லை, நித்தியத்தை பண்ணாம போனா என்ன கிடைக்கும், நரக்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தெரிஞ்சுக்கிட்டா மோட்ச பலன் கிடைக்கும்னு சொல்றான். அப்ப நித்திய கர்மத்துக்கு பலன் இருக்குன்னு ஆயிடும்ல உங்களுக்கு. அப்ப தானே தன்னுடைய வச்சனத்திலிருந்து டிஃபரன்ஸ் ஆகிறான் அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றார். தஸ்மாத் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரார். தஸ்மாத் யதாஸ்ருதயேவ அர்த்தக. அதனால இந்த கர்மத்தை பத்தின விஷயம் நான் முதல் 2 கிளாஸ்ல சொல்லி முடிச்சிட்டேன். நம்ம எங்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவனை பத்தின ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா பின்னாடிதான் ஆரம்பிச்சோம். 38வது பேஜ்ல கீழே சொல்றோம், அயம் ஸ்லோகக அந்யதா வியாக்கியாதக கைச்சித் அப்படின்னு ஆரம்பிச்சார். அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற 2-3 பேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளுடைய சொந்த அர்த்தத்தை சங்கரர் என்ன பண்ணிட்டார், நல்லா ஸ்தாபனம் பண்ணிட்டார். கருமத்தில் அகர்மத்தை பார்த்தல் அப்படின்றதுக்கு அர்த்தம் எப்படி பாத்தீங்கன்னா எங்களால் சொல்லப்பட்டதோ. தஸ்மாத் யதாஸ்ருதயேவ அர்த்தக. நான் இந்த பூர்வபக்ஷி எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் எந்த அர்த்தத்தை சொன்னேனோ அதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். கர்மணி அகர்மகயக பஷ்யேத் இத்தியாதேகி ததாச்ச வியாக்கியாதக. அந்த விதமாதான் எங்களால் வியாக்கியானம் செய்யப்பட்டது. அஸ்மாபிஹி ஸ்லோகா, இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் எங்களால் செய்யப்பட்டது. கர்மகாண்டி சொல்ற அர்த்தம் இங்க பொருந்தவே பொருந்தாது. அப்ப என்ன அர்த்தம் எடுக்கணும் இந்த ஸ்லோகத்துக்கு? ரொம்ப சிம்பிளா எடுக்கணும். ஸ்கிரீன் காட்சிகள் இதை மட்டும் வச்சுங்க. கர்மத்தில் அகர்மத்தை பார்க்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்மா பண்ணிட்டு இருக்கோம். யாரு கர்மா பண்றா? திரிகுணாத்மிகா மாயா. திரிகுணாத்மிகா மாயாதான் எல்லா கர்மத்தையும் செய்குது. கிரியதே 3:27 சொல்லியிருக்கா, 3:27 3:28 சொல்லியிருக்கோம்ல. பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகமிதி மன்யதே. இந்த ஸ்லோகத்தை எப்பவுமே வச்சுக்கணும். எல்லா கர்மங்களையும் செய்வது பிரகிருதி. பிரகிருதியிலிருந்து உண்டான பிராணன், புத்தி, மனசு, இந்திரியங்கள், தேகம், இது எல்லாம் ஆக்ஷன் பண்ணுது. இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நம்ம என்ன இருக்கோம், யார் இருக்கா? நான் இருக்கேன். நான் கர்மங்களை செய்யாதவனா நான் இருக்கேன். ஆனா நமக்கு விவேகம் இல்லைன்னா அகங்கார விமூடாத்மா, நமக்கு முட்டாள்தனமா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நான் கர்த்தா நான் கர்த்தா நான் கர்த்தான்னு அர்த்தம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம யாரும் கர்த்தா இல்லை. தத்துவவித்து எப்படி அறியறான்? தத்துவத்தை ஒரு குருநாதர் மூலமா நல்லா அறிஞ்சவன், நல்லா மனனம் பண்ணவன் என்ன பண்றான்? தத்துவவித்து மகாபாகோ குண கர்ம விபாக யோகம். 28வது ஸ்லோகம் 3:28 சொல்லுது. தத்துவத்தை அறிந்தவன் என்ன பண்றான்? குணத்தையும் கர்மத்தையும் தனித்தனியா தன்னிலிருந்து பிரிச்சு பார்க்கிறான். அவன் என்ன பண்றான்? தத்துவவித்து மகாபாகோ குணகர்ம விபாக யோகோ குணாகுணேஷு வர்த்தந்த இதிமத்வான சஜ்ஜதே. நான் கர்மங்களை செய்யவில்லை, குணங்கள் குணங்களில் இயங்குகின்றன அப்படின்னு பாத்தீங்கன்னா தத்துவத்தை அறிந்தவன் என்ன பண்றான்? புரிஞ்சு வச்சுக்கிட்டு கர்மங்களோட அவனுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாமல் இருக்கான். அப்ப கர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே, பிலிம் ஓடிக்கிட்டு இருக்கும் போதே, பிலிமுக்கு ஆதாரமா இருக்கிற ஸ்கிரீன் எப்படி இருக்கு? எந்த ஒரு சலனமும் இல்லாம இருக்கு. அது மாதிரி கர்மம் நடந்துகிட்டு இருக்கும் போதும் கூட நான் சலனம் இல்லாதவனா அசையாதவனா நான் இருக்கிறேன் என்று கர்மத்தில் அகர்மத்தை, கர்மம் நடந்துகிட்டு இருக்கும் போதே அதுக்கு பேசா இருக்கிற தன்னை, அகர்மமா இருக்கிற தன்னையும், அதே மாதிரி யாராவது சொல்றாங்க அகர்மம் நான் சும்மா இருக்கிறேன்னு யாராவது சொல்றாங்கன்னா அதுவும் பாத்தீங்கன்னா மாயைக்கு உட்பட்ட காரியம்தான். அதுவும் டுவாலிட்டியில தான் வருது. அதுக்கு அப்பாற்பட்டவனாக நான் இருக்கிறேன். அப்ப கர்மம் நடக்கிறது,
நடக்காம இருக்கிறது. ரெண்டுமே மாயையோட காரியம்னு எவன் பார்க்கிறானோ நான் கர்த்தா இல்லை, போக்தா இல்லை, இந்த மாயைக்கு பாத்தீங்கன்னா ஆதாரமா பார்ப்பவனா இருக்குன்னு எவன் அறிகிறானோ அவன்தான் மனிதர்களில் புத்திமான், அவன்தான் பாத்தீங்கன்னா யோகி, அவன்தான் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கர்மங்களையும் செய்து முடித்தவன் அப்படின்னு சங்கரர் என்ன அர்த்தம் சொன்னாரோ இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். இதை தெரிஞ்சுக்கிட்டு இதுல நிலை பெற்றால் மட்டும்தான் நமக்கு மோட்சமானது கிடைக்கும். முக்கியமான அர்த்தம் என்னது? நான் கர்த்தா இல்லை. யாரு கர்மா பண்றா? எல்லாம் பிரகிருதியோட 3 குணங்கள் கர்மத்தை செய்கின்றன அப்படின்னு பிரிச்சறியதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். இதோட அர்த்தம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எலாபரேட்டா 2-3 ஸ்லோகங்கள் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிகி வரைக்கும் 24வது ஸ்லோகம் வரைக்கும் பாத்தீங்கன்னா போக போகுது. அதனால மெதுவா டெவலப்மெண்ட் வரப்போகுது. நாளைக்கு மீதி என்னமோ ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः படேத் பிரயதः புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. கீதாத்யயனசீலஸ்ய பிராணாயாமபரஸ்ய ச நைவ சந்தேஹி பாபானி பூர்வஜன்ம கிருதானி ச மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சகிருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம். கீதாசு கீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திர விஸ்தரைः யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதா பாரதாமிருத சர்வஸ்வம் விஷ்ணோ வக்ராத் வினிஸ்ருதம். கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜன்ம ந வித்யதே சர்வோபனிஷதோ காவः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतमहत्. एकं शास्त्रं देवकीपुत्रगीतम् एको देवो देवकीपुत्र एव एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीतामाहात्म्यं सम्पूर्णम्. ओम श्रीकृष्णाय परमात्मने नमः. श्रीकृष्ण कृष्ण कृष्ण कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत्. இது பரபரமார்ப்பணமஸ்து. இந்த சாஸ்திரார்த்தம் வர்றது எங்கேயாவது ஒரு புரியாதவங்க என்ன பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ புரியுதோ ஸ்லோகத்தோட மீனிங் மட்டும் எடுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனனம் பண்றவங்களுக்காக தான் ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்கார், இந்த சாஸ்திரார்த்தத்தை எல்லாம் பண்றார். மனனத்துக்கு என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரபக்ஷ கண்டன பூர்வக ஸ்வபக்ஷ ஸ்தாபனம். அதாவது மற்ற பட்சங்களை எல்லாத்தையும் மற்ற கருத்துக்களை எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு தன்னோட கருத்தை பார்த்தீங்கன்னா தன்னோட அபிப்பிராயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றது. இதுதான் மனனத்தோட முக்கியமான விஷயம். அதனால ஆச்சாரியர் என்ன பண்ணுவார், சிரவணமும் நமக்கு பண்ணி வைப்பார், கூடவே பார்த்தீங்கன்னா மனனமும் நடக்கும். அதாவது இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா எங்க போனீங்கனாலும் கர்ம பண்ணு கர்ம பண்ணு கர்ம பண்ணுன்னு சொல்லிட்டே இருப்பார். ஆச்சாரியர் என்ன பண்ணுவார்னா அதை கண்டனம் பண்ணிட்டு என்ன பண்ணுவார், ஞானத்துக்கு நம்மளை கூட்டிட்டு வருவார். அதனால புரிஞ்சவங்க எவ்வளவு புரியுமோ அவளை எடுத்துங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா திரும்ப 2வது வாட்டி 3வது வாட்டி போட்டு கேட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே புரிஞ்சிடும். இன்னொன்று பூர்வ மீமாம்சா நமக்கு ரொம்ப தூரமா இருக்கு. வேதத்தோட கர்மங்கள்லாம் நமக்கு யாருக்கும் அதிகம் பரிச்சயம் இல்லாததுனால இந்த சப்தங்கள் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எனக்கு யோகம் எடுக்கிறது ஈஸியா இருக்கு, மற்ற எல்லாம் ஈஸி. இந்த பிரம்மசூத்திரம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா முக்கியமான கண்டனம் பார்த்தீங்கன்னா இந்த 2வது பிரம்மசூத்திரத்துல 2வது அத்தியாயம் வரும். கர்மகாண்டிகளை பற்றின விஷயம் வரும்போது என்ன நடக்குதுன்னே நமக்கு புரியாது, என்ன நடந்துகிட்டு இருக்குன்னே தெரியாது, ஏதோ நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கும். ஏன்னா நம்ம இந்த கர்ம காண்டத்துல இருந்து ரொம்ப விலகி போயிட்டோம், ரொம்ப விலகி போயாச்சு. கர்மகாண்டமே இப்ப இல்லவே இல்லை. வாஸ்தவத்துல ஏதோ அங்க இங்க கொஞ்சோண்டு நடக்குது. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வேதத்தோட கர்மங்களை கிரிட்டிசைஸ் பண்ணல, கர்மத்தை பண்ணணும். வேதத்தோட கர்மங்கள் ரொம்ப சிரேஷ்டம். ஆனா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா 40 வயசு வரைக்கும் பலனை கேட்டுங்க, 40 வயசுக்கு மேல என்ன பண்ணுங்க, நிஷ்காமமா பேய் மாதிரி கர்மத்தை பண்ணுங்க. வைதிக கர்ம மாதிரி பியூரிஃபை பண்ணக்கூடியது இல்லவே இல்லை. அதுக்காக தான் வேதம் கர்மத்தை வச்சிருக்கு. ஆனா பூர்வ காண்டிகள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பலன் 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 மேல ஆசையோடையே கர்மத்தை பண்றது. அப்ப அவங்க நிஷ்காமியத்துக்கு வரல. இதை தான் நம்ம வைதிகர்களை கண்டனம் பண்ற முடிய வேதத்தோட கர்மங்களை கண்டனம் பண்ணல. வேதத்தை அப்ளை பண்றாங்களே அவங்களோட புத்தி தான் கொஞ்சம் தப்பா இருக்கு அப்படின்னு தான் கர்மத்தை நம்ம கிரிட்டிசைஸ் பண்றோம்.
கர்மத்திலேயே கடைசி வரைக்கும் இருக்காத, கர்மத்துக்கு அப்புறம் உபாசனைக்கு வந்துரு, உபாசனைக்கு அப்புறம் ஞானத்துக்கு வந்துரு அப்படின்னு நம்ம லீட் பண்றோம். அப்பதான் பூரண வேதத்தை நம்ம அனுஷ்டானம் பண்ண மாதிரி ஆயிடும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரே பக்கத்துல நின்ட்டாங்க, உபாசனைக்கும் ஞானத்துக்கும் வந்து. அதனால வேதத்தையே கண்டனம் பண்ணணும்னு எடுக்காதீங்க. வேதத்தோட பூர்வ பாகத்துல யாரு நின்றுட்டானோ அவனை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டனம் பண்றோம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஹரி வம்சம்.